கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை மக்களே, தங்கத்துக்கு ஏன் தெரியுமா? தங்கத்துக்கு உருக்கிட்டே வருவாங்க. கசடெல்லாம் நீங்கி எது தங்குதோ அதான் தங்கம். சர்வீஸுக்கு அப்புறம் தங்கி இருக்கிற நீங்கெல்லாம் தங்கம். ஆகையினால அதாவது வெளியே போயிட்டோம்னா என்னன்னு என்ன கேட்கக்கூடாது. ஒரு பெண் ஆயுதமா இருக்கிறாங்கன்றதுடைய அடையாளமா இந்த பட்டிமன்றத்துல கிட்டத்தட்ட ஒரு 6 பெண்கள் பேச வந்திருக்காங்க. போரா போது 2 பக்கம் ஒரு எனக்கு தோணிக்கு 2 ஆண்கள் உட்கார வச்சு அந்த அளவுக்கு பெண் பேச்சாளர்கள் அதிகம் இருக்கிற இந்த திருச்சபையிலே காலையில் உற்சாகமாக நீங்கள் அத்தனை பேரும் அறுவரை கேட்டதிலிருந்தே இந்த பட்டிமன்றத்துக்கு ப்ரொஃபஷனல் பட்டிமன்றத்தில் கூட தொடர்ந்து முன்னால் பாட்டு போக மாட்டாங்க. ஜீவா பேசுறதுக்கு முன்னாலே தண்ணீராக கொடுத்து ரொம்ப சிறப்பான இந்த ஏற்பாட்டுக்காகவும் நீண்ட நெடுங்காலத்துக்கு முன்னால் இந்த ஆலை வளாகத்திற்குள் கர்த்தர் என்னை அழைத்து பயன்படுத்தின இந்த நினைவுகளோடு ஒரு பட்டிமன்றம் நடத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துக்காகவே தேர்வாவும் குருசேகரத்தோடு நாம் ஒரு பலத்த கைத்தறல் கொடுக்கணும். ஏன்னா ஒரு பாட்டு வைக்கலாம், டான்ஸ் வைக்கலாம் இல்லாமல் ஒரு அழகான ஒரு ஆர்வம் கூடுகிற அறிவாற்றல் மிக்க ஒரு செய்தியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். அதற்காக அவர்களுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். ஏன் இந்த பட்டிமன்றம் நடத்தணும் அப்படின்னு சொன்னால், சில சர்ச்சில் இந்த பீஸ் வேகிற வரைக்கும் பட்டிமன்றம் நடத்துறியா, இன்னும் வேகலை அது வரைக்கும் நடத்தணும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஏற்கனவே பேக்கிங்லாம் முடிச்சு போச்சு, எல்லாம் அந்த கவலைலாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு ஆலயத்திலே ஆராதனைக்கு பிறகு உட்கார்ந்து ஆலயத்தை பற்றி சிந்திப்பது என்பது நமக்கு அவசியம் இல்லையா? ஈவினிங் சர்வீஸ் இருக்கா? இன்னைக்கு கிடையாது, இருக்கும். ஆனால் ஈவினிங் சர்வீஸ் இவ்வளோ கூட்டம் வரல. எங்கள் ஊர்லேயே வரவே வராது, அடிச்சு சொல்கிறாங்க. எங்கே சர்வீஸ் பண்ணுறோம்? காலையில் ஃபுல்லாக உண்டி வழி, ஈவினிங்கில் அங்கே ஒன்று உட்காந்து, அதுவும் வீட்டில் மருமகத்தில் தாக்காம கொஞ்ச நேரம் சர்ச்சில் உட்காரலாம் அந்த கேஸாக இருக்கும். ஆனால் அதுக்குன்னே நம்ம ஐயர் ஜபம் வச்சுருப்பாரு. எங்கே 2-3 பேர் கூடி அங்கே வருவேன்னு சொன்னது கரெக்டாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு, இப்போ ஆலய வழிபாடு என்பது இன்றைக்கு நான் காலையில் அறுவடை சொன்னது மாதிரி நாம் அடிக்கடி கூட்டி துதிப்பதும் பாடி துதிப்பதும் சிந்திப்பதும் அவசியமாக இருக்கு. சரி, பட்டிமன்றத்துக்கு தலைப்பு கொடுக்குறேன்னு நான் சொன்னாங்க. நான் ஒரு 6-7 தலைப்பு அனுப்பிச்சோம். நம்ம ஐயரம் அதெல்லாம் அப்படி தள்ளிட்டு புதுசாக ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ஏண்டா இந்த தலைப்பு கொடுத்தாங்கன்னு எனக்கு இங்கே வர வரைக்கும் எனக்கு யோசனையாக இருந்துச்சு. எனக்கு வந்தோன்னு புரிஞ்சிருச்சு. தலைப்பு கொடுக்க ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இருந்தாலும் சொல்கிறேன். மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைக்கு பெருகும் தேவை இறை வழிபாடே அல்லது மானுட சேவையே. என்ன தெரியுமா? ரொம்ப பெருசாக உள்ள ராமோசம் கொடுக்கறது முக்கியமா, வெளியே கிரேப் ஜூஸ் கொடுக்கறது முக்கியமா? அதான் பண்ணுறதுல இங்கே கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை, அங்கே கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் தேவை. ஏது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நாம இன்னைக்கு பேசி முடிவு பண்ணுறோம். செக்ரட்டரி சொல்றாரு, கிரேப் ஜூஸ் வேற காலி ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்றாரு. அப்போ என்னன்னா, கோயிலுக்கு நாம வரோம், நாம நல்லா இருக்கும், நாம சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம அளவுல பக்தியா ஒழுங்கா இருக்கும். ஆனா ஒரு கிறிஸ்தவன் இந்த வாசலுக்கு வெளியே எப்படி கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்பதில் மிகப்பெரிய கேள்விக்குறி இல்லையா? சில பேர் ஜெபம் பண்றத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. கடவுளே நான் ஜெபக்கிறேன், கடவுளே ஏசாயாவில் அப்படி சொன்னீங்க, எரேமியாவில் இப்படி சொன்னீங்க, அவரை சொல்லிட்டீங்க நான் சொல்றேன். இப்ப ஜெபத்திலே வரணும். இது கூட பரவாயில்ல. தாம்பரத்துல ஒருத்தர் ஐசியூல சுத்தி சொந்தக்காரங்களாம் நிற்கிறாங்க. ஒரு பாஸ் வந்தார், ஜோம் பண்ணுங்க. என்ன ஜோம் பண்ணுவோம்? சோம் கொடுக்கணும். சொந்தக்காரத்துல இப்படிதான் ஜோம் பண்ணும். அவர் ஜோம் பண்றாரு. அவர் பெருமையெல்லாம் சொல்றாரு, ஆண்டவரே இப்படித்தான் கன்னியாகுமரி ஒருத்தருக்கு நான் ஜெபித்தேன், அவர் பிழைத்தார். நாகர்கோவில் ஒருத்தர் ஜெபித்தேன், அவர் பிழைத்தார். தூத்துக்குடி ஒருத்தர் ஜெபித்தார். இப்படியே வர தூத்துக்குடி, மதுரை, திண்டுக்கல் தாம்பரம் வந்து கடற்கரை பார்த்தா அதெல்லாம் சேர்த்துட்டாங்க. பக்கத்துல அவர் கேட்டார், எப்போ போச்சு? அவன் சொன்னா அந்த விழுப்புரத்துல உருதுப்பட்ட வந்து அப்படியே போயிடுச்சு. எனவே நான் பக்தியா இருக்கிறது விஷயம் இல்லை,
என்னால் பக்தியா இருக்கிறோமா? ஆதியாகமத்தில் முதல் நாள் இதை படைத்தார், இரண்டாவது நாள் இதை படைத்தார், மூணாவது நாள் இதை படைத்தார். மனிதனை படைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஒரு வரி போட்டுருக்கு. என்ன வரி? மனிதனை நமது சாயலாக அண்ணா தங்கச்சி ஒரே சாயல் இருக்கிறாங்க சார். அப்பா சாயலே பையன் சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளும் யார் சாயல் இருக்கிறோம்? நம்மளுடைய பார்த்தோம் சார், இவரை பார்த்தா கடவுள் மாதிரி சொல்லி மூஞ்சிட்டு மூஞ்சில பிடிச்ச ஒன்று நடக்காதுன்னு சொல்றோம். அப்ப அந்த சாயலை நம்ம என்ன பண்ணிட்டோம்? இழந்து கிறிஸ்தவர்கள் அந்த சாய் அது ஒத்துக்க ஜாதிங்கிற சாயம், பெருமைங்கிற சாயம், பணங்கிற சாயம், பொறாமைங்கிற சாயம், பண ஆசைங்கிற சாயம், இந்த சாயங்களெல்லாம் பூசி பூசி அந்த சாயலை நாம் இழந்துட்டோம். எப்படியாவது அந்த சாயலை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வாரம் வாரம் ஆலயத்துக்கு நீ எனக்கு படைக்கும் போது இந்த சாயலை நான் இழந்துட்டேன், எப்படியாவது நான் சாவதுக்குள்ள இல்ல உங்களுடைய இரண்டாம் வருகைக்குள்ள இந்த சாயலை மீண்டும் பெற வேண்டும் என்பதற்கு தான் ஆலயம். அப்ப இந்த ஆலயத்துக்கு வரும்போது அந்த சாயலை நம்ம என்ன பண்ணணும்? மீண்டும் பெறணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஒழுங்கா சர்ச் பண்ணா போதுமா, ஜோம் பண்ணா போதுமா? எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா சொன்னாங்க, டெய்லி காலையில் எழுந்தோம் ஒரே ஒரு இதை செய்யணும். என்ன தெரியுமா? கடவுளை நான் ரெடியா இருக்கேன், எப்ப எனக்கு ஆமை இது கடவுளே நான் ரெடியா இருக்கேன், எப்ப எனக்கு ஆமை இதுதான் சொல்றேன். அந்த அம்மாச்சிக்கு 4 பேர் பசங்க, 4 பேர் பார்க்குறாங்க. டெய்லி அம்மாச்சி எப்போ கூப்பிட்டு போறேன், எப்போ கூப்பிட்டு வர கேள்வி. இந்த கடவுளும் கூப்பிடுற மாதிரி தெரியல. நாளைக்கு ரைட்டாக பண்ணலாம். அம்மாச்சிக்கு ஜோம் பண்ணோன்னு ஒரு பேரை மேலே நின்று கண்ணாடி வச்சு சூரிய வச்சு அம்மாச்சி மூஞ்சில் அடிக்கிறது. இன்னொரு பேரை மேலே நின்று மகளே இன்னைக்கு நான் உன்னை எடுத்துக்கொள்ள போகிறேன்னு சொல்லி இன்னொரு 2 பேரும் அடியில் கட்டில் மெதுவாக தூக்கலாம் அப்படின்னு. அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் அம்மாச்சி சின்ன ஜோம், கடவுளே நான் ரெடியா இருக்கேன், எப்போ என்ன கூப்பிட்டு போறேன் அப்படின்னு மொத்தம் மேலே ரைட் அடிச்சோம். இன்னொருத்த கரெக்டா மகளே இன்னைக்கு நான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அடுத்த 2 பேர் அடியில் கட்டில் தூக்கலாம். அவ்வளோதான் அந்த அம்மாச்சி என்ன யாரும் காப்பாற்றுவோம், என்ன யாரும் காப்பாற்றுவாங்க. பேர பசங்க டெய்லி கூட்டு போட்டேன், கூட்டு போற நேரத்துல என்ன யாரும் காப்பாற்றணும். அப்ப அந்த ஜெபம் எங்க இருந்து வரல? இங்க இருந்து வரல. ஓ இறை வழிபாடும் சமூக சேவையும் வெவ்வேறு தான். ஆனால் கண்பாளர்களை புரிந்து கொள்ளுங்கள், கிறிஸ்தவ சமயத்தில் தான். இப்போ இந்து சமயத்துக்கு நம்முடைய என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசத்தை சொல்லுவீங்க. அதெல்லாம் நான் ஒரு 3 வித்தியாசம் இது கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மற்ற சமயத்துக்கும் நம்முடைய சமயத்துக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசம் ஒண்ணு, அவங்க கடவுள் அவதாரம் எடுத்து பேயை அழித்தார். நம்ம என்ன சொல்றோம்? இயேசு கிறிஸ்து சிலுவையின் சாத்தானை ஜெயித்தார்னு சொல்றோம். சரியா? அவங்க சொல்றாங்க அவதாரம் எடுத்து பேயை அழித்தார்னு சொல்றாங்க. நம்ம இயேசு கிறிஸ்து சிலுவையின் சாத்தானை ஜெயித்தார். நல்லா புரிஞ்சுங்க, அழித்தாருக்கும் ஜெயித்தாருக்கு என்ன வித்தியாசம்? என்ன மட்டும் அழித்தார்னா க்ளோஸ், ஜெயித்தார்னா ஜெயிச்சார். அகைன் வரும், திருப்பி ஜெயிக்கணும். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையிலிருந்து ஒவ்வொரு நாளும் சாத்தான ஜெயிக்கணும். இன்னைக்கு எனக்கு ஒரு சாத்தான வருவான், இன்னைக்கு ஜெயிச்சவங்க முடிஞ்சிச்சு, நாளைக்கு ஒரு சாத்தான வருவான். அப்ப தினம் சாத்தான ஜெயிக்கிற வாழ்க்கை தான் இது. முதல் வித்தியாசம். ரெண்டாவது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மரணத்துக்கு பிறகு ஒரு கருவை உண்டு சொல்றாங்க. இல்ல 7 பேர் நம்ம என்ன சொல்றோம்? மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டு சொல்றோம். மூன்றாவது, அவன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணாம தோன்றான். நம்ம என்ன சொல்றோம்? பாவத்துக்கு மீட்பு. இந்த 3 வித்தியாசம் தான் மற்ற சமயத்துக்கும் நம்ம சமயத்துக்கும் பேசிக் டிஃபரெண்ட். அதெல்லாம் இந்த பேசிக் டிஃபரெண்ட்டை எவன் உருவாக்கி கொடுக்கிறாரோ அவன் தான் உண்மையான கிறிஸ்தவராக இருக்க முடியும் என்பதுதான். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இது படிக்கணும். ஒரு பரபரப்பான உலகத்தில் மெட்ராஸ் 8 மணிக்கு ஆரம்பித்தாங்க, வீட்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். உங்க வீட்டு காலையில் 8 மணிக்கு ஓடிட்டே இருக்கும். பேசக்கூடிய நேரம் இல்லை, பிஸியாக இருக்கும். அதை அந்த வீட்டில் ஸ்கூல் போகிற ஒரு குழந்தை வச்சுக்கோங்க, ஷூ காணும், சாக்ஸை காணும், கையில் காணும், அதை காணும், இதை காணும். இல்லை சில தாய்மார்கள் குழந்தைக்கு சோறு கொடுத்து வந்து நீங்கள் ஜென்மத்துக்கு சாப்பிடுவாங்க. ஆட்டோ கட்டாங்க, ஆட்டோ வரைக்கும் தொட்டுட்டே போய் ஊட்டி ஒரு நாள் உடனே அவசரத்தில் ஆட்டோ காக்க ஊட்டிச்சு. அதை சாப்பிட்டு நாளைக்கு வந்து டைம் கட்டி அந்த குழந்தைய ஆட்டோ திருச்சி அந்த ஆட்டோவுடைய ஸ்கூலுக்குள்ள கூட்டி அங்கே ஒரு விஷயம் கொண்டு கீப் ஆயிடணும். குழந்தைங்க பேசணும் தான் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும். அதனால தான் 3 மணிக்கு தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா மாசத்துக்கும் பார்த்து நெல்லடிச்சோட எல்லாருக்கும் கீப் சொல்லுங்க, தச்சோட யாராவது எவ்வளோ எவ்வளோ நகரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஸ்கூல் போகும்போது
எவ்வளோ ஃபேன் நினச்சி அது நின்று மொத்தப்படி வரைக்கும் தொப்படியாக இருந்துச்சு. என்ன அவன் ஃபேன் நினச்சி போயிட்டு எல்லா படிக்கும் ஏன் நினச்சிச்சு சோறு உட்கார வச்சு சோறு போடுறதில்ல. என்னது என்னது நீங்கள் சும்மா ஸ்டைலாக பர்ஃபெக்ட் தட்டத்துக்கு சோறு வாங்குறீங்க. நான் சொல்றேன் நீங்கள் சோறு அங்கே போடுறாங்க. சோறுக்கு போட்டு பார்த்தா மக்களா எல்லாம் வேலை சோறு அங்கே போடுறாங்க. படுத்து ராத்திரி எடுக்கிறதுனால ராத்திரி செய்யறத வச்சுக்கல உட்கார வச்சு சோறு போட்டாலும் எந்த பிரச்சனை தெரியுமா? நம்ம உட்காரும் போது பின்னால 4 பேர் லைன் நிற்போம். இல்ல நின்னாலும் பரவாயில்ல, நின்று இன்னொரு ஃபோன் போடுறாங்க. முஸ்டார் எப்படி போறாங்க சாப்பிடுறது. இந்த காய்கறி ஒரு அவரோட பார்த்தா அந்த பேப்பர் அப்படியே விட்டு அப்படி கிழிப்போம். இலை போட்டு நல்லா நம்ம ஒரு வெள்ளத்துக்கு இருக்கு. இலை போட்டு நல்லா சாப்பிட்டு 2 சின்ன பட்டு வந்து பேப்பர் அப்படி இழுச்சு இலை அப்படி போயிடுச்சு. திருப்பி இழுச்சு சாப்பிடும். ஆனால் இங்கே போன தான் தீர்ந்து வந்துச்சா போன சொல்லி கல்யாணத்தை சாப்பிடவே கூடாது. ஸோ இந்த ட்ரெடிஷனாக நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்குது. திருச்சபை என்கிற முறைமையிலையும் அவன் சிந்திக்க வேண்டிய கட்டாயம். நான் நல்லா இருக்கிறேன், நான் ஜோம் பண்ணுறேன், நான் ராமோஸ் எடுக்கிறேன், நான் சர்ச்பட் கட்டுறேன், நான் கோயில் டொனேஷன் கொடுக்குறேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் வாழணும் கிறிஸ்தவ வாழ்க்கையா? இல்லை என் பக்கத்து வீட்டுக்காக எப்படி இருந்தான் அவனுக்காக நான் ஜோம் பண்ணி கிறிஸ்தவ வாழ்க்கை தான் கேட்கணும். இவங்க 4 பேர் என்ன சொல்லுவாங்க? இதை குறிப்பாக பண்ணுவாங்க. நல்ல வயது கிறிஸ்தவ பார்த்தாலே தெரியுது இறை வழிபாடு இதெல்லாம் மாதிரி செய்வது பரிசுத்தமா இருக்கிறது அப்படின்னா பார்த்து சொல்லுறேன். இதை மட்டும் சொல்லி பேச போகிறோம். சர்ச்செல்லாம் அடிக்கடி பரிசுத்தம் பரிசுத்தமா இருக்கிறது என்ன? வெள்ளை போட முடியுங்களா? வாரம் தலை கொடுத்துடலாம். பரிசுத்தமா இருக்கிறது என்ன? அந்த சூழ்நிலை பொருள். இப்போ நம்ம வீட்டில் கிச்சனில் இருக்கிற பொருளை பாத்ரூம் கட்டணும் வருவாங்க, பாத்ரூம்ல இருக்கிற பொருளை கிச்சன் கட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம வீட்லயே பால் காய்ச்சலுக்கு ஒரு பாத்திரம், அதில் வேற எதுவும் செய்ய மாட்டோம். இல்லை அது ஒரு பால் காய்ச்சலுக்கு மட்டும்தான், அதில் வேற சமையலாம் செய்ய மாட்டோம்ல. செகண்டரி பார்க்குறாரு இவ்வளோ கரெக்டாக சொல்கிறாங்கன்னா எங்கள் வீட்டில் பால் காய்ச்சல் போகிறோம். இல்லை பால் பாத்திரம் அந்த பாத்திரத்தை விட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பாத்திரம். பரிசுத்தமாக இருக்கிறது என்ன தெரியுமா? எது பிரித்தெடுக்கப்பட்டதோ அது பரிசுத்தம். நீயும் நானும் அவருடைய ரத்தத்தால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே நான் பரிசுத்தம். அப்ப நாம பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிற நாம் இன்னும் அவருக்காக பலருக்கு சமூகத்தை சுற்றி கடவுள் சாட்சியம் வச்சிருக்காங்க. இத்தனை புறஜாதியார் அந்நியர்களுக்கு மத்தியில் வாரம் நற்செய்தி சொல்ற மிகப்பெரிய சவாலை உங்கள் திருச்சபை கொடுத்துட்டு அதற்காகவே கத்தத்தை நீங்க நினைச்சிருக்கோம். நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். வாரம் இந்த சாட்சியா வந்துட்டு போனீங்கன்னாலே உங்களோட வார்த்தையை இல்ல உங்களுடைய உற்சாகம் எப்படி சந்தோஷம். அதனால இந்த இடத்துல உருவாக்கிட்டாங்க சாமி. இவ்வளோ ஒரு கமர்ஷியல் ஏரியா, ஒரு லிவிங் பிளேஸ் ஏரியா, எல்லா மக்களும் இங்கே இருந்து பார்த்து தினமும் வாரம் இப்படி உட்கார ஜோ பண்ண சந்தோஷமா இருக்கும். எப்படி வர முடியுது? உங்களை பார்க்கறவன் யார் கிறிஸ்து அப்படின்னு கேட்கிறதுக்காக வாய்ப்பை கொடுத்திருக்காரு. அப்போ நான் நல்லா இருக்கிறது முக்கியம் அல்ல, பிறரை வாழ வைப்பது என்பது கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முக்கியம். ஆனால் நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா இந்த ஹோலி இவ்வளோ போகல, ஹோலி நான் போனது இந்த சர்ச் போய் போறாங்கல்ல, அங்க போனா ஒரு கைடு இருக்கான். அவன் தான் என்ன பண்ணா காட்டணும், இங்கே தான் ஏசா காட்டு கொடுத்தாங்க, ஏதாவது சீரியல் இருக்காங்க அப்படிலாம் காட்டணும். அவர் கைடு இருக்காங்க. அது மாதிரி நம்ம ஊர்ல இருந்து ஒரு சர்ச்சுக்கு ஒரு 30 பேர் போயிருக்காங்க ஹோலி நாட்டு. அவங்க காமிச்சுக்கிறாங்க இங்கே தான் நடந்துச்சு. திடீர்னு ஏசா கடல்ல நடந்தாலும் அந்த கடலை காமிச்சு காமிச்சு இந்த கடல் தான் ஏசா நடந்தாங்க. உடனே ஒருத்தர் சொல்லினா நம்ம 20 தூரம் கப்பல் போகலாம், படம் இருக்கலாம். அப்பதான் ஊர் போய் என்ன சொல்லிக்கலாம், ஏசா நடக்க கடல் போனதுன்னா சொல்லிருக்கேன் நம்ம 20 தூரம் போகலான்ட்டு நாங்கள் படம் நடக்கிறேன். 70 தூரம் நம்ம கூட்டு போயிருக்கோம்னா அவன் நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆள் 25,000 ரூபாய் கட்டுக்கிறோம். அதை ஒருத்தர் சொல்லிக்கலாம், ஓ அதனால தான் ஏசா நடந்தே போயிட்டார். அப்போ கடவுளுடைய மிராக்கிளை எவ்வளவு மினிமைஸ் பண்ற இடத்துக்கு நம்ம வந்து பார்த்தீங்களா? ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் இங்க பேசுறேன். அது புதிய ஏற்பாட்டிலே இயேசுக்கு செஞ்ச பெரிய அற்புதம். மணி 12 நீங்க காணாம அதை தவிர
ஏசாய் வர சொல்றாரு ஆசிரியர், நான் நீங்க என்ன படிச்சிருக்கோம் பரவாயில்ல, அவங்க தங்கச்சிக்கு அழுகலாம் முடிஞ்சாச்சு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, நான் லாஸ்ட் உயிரோட எழுத போறேன். பெரிய பிறகு தானே கல்லுக்கு முன்னால என்ன சொல்றாரு, இதுதான் நம்ம எங்க படிக்க தவறிய வரிகள் தான் பெரிய உண்மை. லாஸ்ட்ல வெளியே வந்தா ஒரு வரி இருக்கு, யாரே அந்த வரி பெருசா நினைக்க மாட்டேங்க. நீங்க சொல்றீங்களா என்ன வரி சொல்லுங்க, அது கழிவு. கல்லை புரட்டி போடுங்கள், அதுல என்ன மெசேஜ் நான் கேட்கிறேன், அதுல என்ன மெசேஜ் நம்ம விட்டுறோம். நான் சொல்றா அவர் கல்லை புரட்டி போடுங்கன்னு சொல்றாரு. நான் கேட்கிறேன், 4 நாள் கழிச்சு ஒரு உயிரோடு எழுப்ப போறாரு. அவ்வளோ பெரிய அற்புதம் செய்யறதுக்கு இந்த கல்லை புரட்டி போடுறது பெரிய விஷயமா? கல்லை புரட்டி போட போயிடும், கல்லை அகத்து போட போயிடும். நீங்க யாராவது கல்லை புரட்டி போடுங்க, நான் உயிரோடு எடுக்கிறேன். என்ன நியாயம்? உன்னுடைய பங்களிப்பு இல்லாமல் கடவுள் வாழ்க்கையை செயலாற்ற மாட்டான். ஏதாவது சின்னதா செய்யணும், நான் எதுவுமே செய்ய கடவுளுக்கு எல்லாம் செய்யணும். நீ சின்னதா ஏதாவது செய்யும், பெருசா செய்வார். இந்த பட்டிமன்றத்தின் வாயிலாக இந்த உண்மைகளை தான் பேச போறவங்க எல்லாம் சர்ச்சாக இது சர்ச்சு சர்வீஸ் முடிஞ்சு பட்டிமன்றம் பேசும்போது உற்சாகமா கை தட்டி அவங்க உற்சாகம் சரியா அமைதியா பிரயத்னிக்க பாடுறாங்க. சில பேர் சர்ச்சில் சிரிக்கிறது தப்புங்கிறாங்க. சர்ச்சில் சிரிப்பாங்க, ஏன்னா பைபிள் என்ன பண்ணுது, ஏசு கண்ணீருக்காக தான் பண்ணுது, குளி சிரிச்சாக பண்ணுறாங்க. அப்போ ஏசு கண்டிப்பாக நம்ம கண்டிப்பாக அதாவது சந்தோஷமா உற்சாகமா கேட்க அவங்க நல்லா பேசும்போது கேட்கறது. இப்போ இறை வழிபாடே அப்படின்னு அன்பு வந்து இறை வழிபாட்டு அன்பை பற்றி சொல்ல போறாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு 7 நிமிஷம் 10 நிமிஷம் தான் 7 to 8 நிமிஷம். அது முன்னாள் பட்சத்துக்கு 9 நிமிஷம் பாருங்க. மைக் பெல்லுலாம் இல்லை கை மாட்டா நான் மைக் அடிப்பேன், அதுக்கு மேலே பேசினா மைக்காலே அடிப்பேன். அதெல்லாம் பேசி முடிவு பண்ணுறது இல்லையா? பேரன்புக்கும் பெருமதிப்புக்குரிய நடுவர்களே, சொல்லுங்க. 2 அணிகளையும் சேர்ந்த பேச்சாளர்களே, இங்கு எனக்கு பேசுறது மாநில கேள்வியை ஒரு மாநிலத்தை எப்படி திருப்ப முடியுமா? பெரும் திருவிழாய் கூடியிருக்கும் அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நமது திருச்சபையின் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த நல்ல வேளையிலே இந்த அருமையான ஒரு தலைப்பை கொடுத்து இங்கே நமக்கு சிறப்பு விருந்தினராக மற்றும் நம் எதிர்நோக்கி கொண்டிருந்த நீண்ட நாட்களாக இதை பற்றி நீங்க நிறைய டிவியில் பார்த்தீங்கன்னா நான் வந்து சொன்னேன், ஏன்னா உங்களுடைய ஃபேன் சொன்னேன், அதுக்காக காப்பாற்றிக்கிறேன்னு நினைக்கிறீங்க. நான் ஃபேன் சொன்னேன், உண்மையாவே நான் ஃபேன். அதனால எப்பவுமே அவருடைய பேச்சு வந்து ரொம்ப எளிமையாக கேட்கலாம். சாலமன் பாப்பாய் அவருடைய ப்ரோக்ராம்ல கம்பல்சரி இருப்பார். அப்போ குறிப்பிடத்தக்க நம்ம கிறிஸ்தவர்களை வந்து முக்கியமாக எங்களுக்கு வந்து நிறைய பட்டிமன்றம் நம்முடைய கிறிஸ்தவர்களுக்கு பொதுவான நிகழ்வுகளையும் நல்ல சிறப்பாக பேச்சாளர்களுக்கு ஒரு நல்ல ஒரு நடுவர் கிடைத்திருக்கிறது. இந்த ஏற்பாடு பண்ண திருச்சபை அதுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக கிறிஸ்து எங்கே இருக்கிறதோ அங்கே தொண்டு இருக்கு. நான் தொண்டு பற்றி பேசுவேன், ஆனா தொண்டு இல்லாம கிறிஸ்து இல்லை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, முதன்மையானது இன்றைக்கு தேவை என்ன, தொண்டா இல்ல வந்து இறை வழிபாடு. அப்போ ஒரு மனிதன் தனிமனித ஒழுக்கம் சொன்னா இறை வழிபாடு முக்கியம். அந்த இறை வழிபாடு இல்லை என்று சொன்னால் அந்த தனிமனித ஒழுக்கம் இல்லைன்னா அந்த தொண்டு செய்யறது தூண்டுதல் கொடுத்துட்டு அவனுடைய தனிமனித ஒழுக்கம் தான். மனசுல நீ நல்லவனா இருந்தா நல்ல சிந்தனை இருக்கும், நல்லதை செய்ய யோசிப்ப. நீ கட்டவனா இருந்தா எப்படி நல்லது செய்ய சமூகத்துக்கு தொண்டு செய்ய முடியும், திருச்சபைக்கு தொண்டு செய்ய முடியும். அப்போ மனதை வந்து பக்குவப்படுத்திக் கொள்வது என்னன்னு சொன்னா திருச்சபையில் தான், இறைப்பணி தான். இறைப்பணியில வந்து மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இருக்கணும்னு சொன்னா திருச்சபையில உங்களுக்கு கற்பிக்கப்படுது நீ எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்ற வேதம் வந்து போதிக்கிறது. அது மட்டும் இல்லாம மாநில சேவை செய்யறதுக்கு நிறைய பேர் கொண்டு வராங்க. எப்படி மாநில சேவை சொன்னா என்கிட்ட காசு இருக்கு, நான் என்ன பண்றேன், என்ன 4 பேர் போடணும், எனக்கு பெருமையா
நான் சேவை செய்யறேன், எவ்வளவு பணத்தை செலவு பண்றேன், எனக்கு புகழ் வேணும், அதுக்காக அந்த சேவையை சிறந்த சேவையை கருத முடியுமா? அது இறை சேவைக்கு ஈடாகுமா? ஆனா இறைப்பணியில் இருக்கிற ஒரு மனிதன் வந்து சேவை செய்யும்போது பயத்தோடு பக்தியோடு தேவை அறிந்து செய்வான். நாளுக்கு தேவை நீ people. நீ போயிட்டு ஏதோ ஒரு நான் என்னுடைய பணக்காரன் பணத்தை கொடுக்கும்போது தேவை இருக்கிற மக்கள் இல்லை, தேவை இருந்தாலும் இல்லைனாலும் பெருமைக்காக நான் பணத்தை செலவழிக்கிறேன். அது வந்து தொண்டு. ஆனா அந்த தொண்டு நல்ல மக்களுக்கு போய் சேரணும்னு சொன்னா அந்த இறை வழிபாடே சிறந்ததுன்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் சொன்னாங்க, 5 நிமிஷம் பேசுதா 10 நிமிஷம் பேசுதா இல்ல வந்து இறையில வந்து சொன்னாங்க அதுக்கே ஒரு பட்டிமன்றம் வைக்க போறோம். பசி எடுத்தா எலெக்ஷன் இருக்காதா? உங்களுக்கு பசி எடுக்கும்போது எடுப்பீங்களா இல்ல எங்களுக்கு பசி எடுக்கும்போது எடுப்பீங்களா? ஐயம்மாவுக்கு பசி எடுக்கும்போது அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஐயா இன்னைக்கு ரொம்ப பேர் சேவை செய்யறேன்னு சொல்லிட்டு வாலி ஒரு பாடல் எழுதுகிறார். தெருவாய் கூட்டு வந்து பொதுநலம் தொண்டு ஊரா தெரிந்து கொள்ள படம் பிடித்தால் சுயநலம் உண்டு. ஊரா பாவம்ன்றதுக்காக சுயநலமா தொண்டு செய்யுது, அது ஒரு வகையான தொண்டு. மூன்றாவது பாத்தீங்கன்னா உணர் தொண்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப லாபம் வருது, நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், இந்த கம்பெனியில லாபம் வருதுன்னா அந்த லாபத்துல ஒரு பகுதி வந்து நான் வந்து CSR ஆக்டிவிட்டி சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய கம்பெனிகள் வந்து என்ன பண்றாங்க, முதலாளிங்க இது மாதிரி இந்த பணத்தை வந்து வந்த லாபத்துல வந்து ஒரு பகுதி செலவழிக்கணும். அது வந்து கம்பெனி நேர்க்காக சும்மா ஒரு உண்மையா சேவை செய்யணுன்ற நோக்கத்தோட கிடையாது. அந்த மாதிரி சேவைகள் வந்து பல வகை இருக்கு. ஆனா நான் சேவையை வந்து தரம் குறைத்து தாழ்த்தி மதிப்பிடவில்லை. ஆனால் இறை சேவை முக்கியமானது, இறைவனுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்ப பாருங்க, 2 பேர் கடவுளை வழிபட போறாங்க. அதுல ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பரிசேயி, மற்றொருத்தர் ஆயக்காரர். இப்ப என்ன சொல்றாரு பரிசேயி? என்ன சொல்றாரு? தேவனே, நான் பரியாசக்காரன், அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் ஆகிய மற்ற மனிதர்கள் போல இந்த ஆயக்காரனை போலும் இல்லாததால் உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இவனை போல இல்ல, இவனை போல இல்ல. யாரு தொண்டு செய்வாங்க? அவங்க 4 பேர் இவங்களே காட்டுறீங்க. இந்த 4 பேர் ஐயா இல்ல, 4 பேர் சொல்றாங்க, ஐயா நான் ஒண்ணு போடல, நான் எவ்வளவு பணம் கொடுத்து தெரியுங்களா, நான் எவ்வளவு காசு கொடுத்து திருச்சபைக்கு தெரியுமா, நான் எது பண்றேன் அது பண்றேன்னு பெருமை அடிக்கிறான் பாருங்க. அவர்தான் கடவுள் சொல்றாரு, வாரத்தில் அதுவும் அடுத்து சொல்றான், வாரத்துல 2 நாள் உபவாசம் செய்யறேன். இதையே சொல்றான், தொண்டு செய்யறதுதான் உபவாசிக்கிறேன். அதுக்கப்புறம் உபவாசம் தசமபாகம் கரெக்டா கொடுக்குறேன், எனக்கு வர வருமானத்துல ஆலயத்துக்கு தசமபாகம் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனால நான் வந்து எப்போதுமே ஜெபம் செய்யறேன். அதுக்கு ஆயக்காரன் சொல்றான், அவன் தூரத்தில் இருந்து தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து துணியாமல் தடவி வானத்துக்கு தூரமா நின்று தேவனே பாவியாக இருந்து கிருபையாக. அப்போ நம்ம இறை வழிபாடு தான் இது. இதுல 2 பேர்ல யாரு உண்மையான ஆண்டவரை கூப்பிட்டவன், தொண்டு செய்தவன், தசம்பாகம் கொடுத்தவன், நிறைய வாரி வழங்கணும், கடவுள் இடத்துல சடைதாட்டு போறனா யார் நீதிமானாக்கப்பட்டான்? இறைவனை வழிபட்ட, தன்னை தாழ்ந்த, தன்னை அர்ப்பணித்த, தன்னை ஒன்றுமே இல்லாத பண்ணிக்கொண்ட அந்த மனிதன் மட்டுமே இறைவனை வழிபட்டான். ஐயா ஒண்ணுமே இல்லை, ஒட்டியும் கை நடக்கிறோம் தடுக்கிறான். அன்பு பிடிக்க சொல்லி அவங்க எப்படி சொன்னாங்க அப்படியே செய்து காட்ட பாரு. அங்கதான் நாங்க நேரா பார்த்தது இல்லை. ஐயா இந்த கோஷ்டி எப்படின்னா, இந்த கோஷ்டி ஏதாவது ஒரு சாமியார் இருந்தார், ஆனா அது மன்னிக்கணும், சும்மா ஒரு கோஷ்டி தலைவர் என்னன்னா ஒரு சாமியார் இருந்தார். அந்த சாமியார் என்ன பண்ணாரா, அவரு ஒருத்தர் வந்து டெய்லி வந்து கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தாங்க ஒரு பிரார்த்தனை, எனக்கு வந்து லாட்டரியில வந்து எனக்கு வந்து ஒரு 10 கோடி விடணும், 10 கோடி டெய்லி வேண்டிட்டு இருப்பாங்க. ரொம்ப சின்சியரா கம் பண்றான். அப்போ ஒரு நாள் கடவுள் வந்துறான், ஏய் முதல்ல போய் லாட்டரி சீட்டு வாங்கடா, அப்புறமா 10 கோடி விழுந்துப்பாங்க. லாட்டரி சீட்டே வாங்கல, இறைவனை தேடவில்லை இந்த குரூப். கடவுளை தேடாம தொண்டு செய்யறா இதெல்லாம் வேலையை நான் அறியேன். நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. கடவுள் சொல்றாரு, நான் அறியேன் இல்லை. அது ஒய்ஃபு மாட்டு வச்சுட்டு நம்ம செய்யலாம். ஏதோ வீட்டுல சொல்ல முடியாத பட்டிமன்றத்திலே தைரியமா சொல்ல உருளையா. இந்த பட்டிமன்ற நேரத்தில் நிறைய குடும்பத்துல குழப்பம் போது மட்டும் கேட்டு. அதாவது இயேசு வந்து சோசியல் ஒர்க் பண்ணவங்க, மிஷனரி வந்தாங்க. நீங்க பின்னாடி சொல்லுவீங்க, மிஷனரி வந்தாங்க, அவங்களாம் நிறைய சோசியல்
அது இந்த தாய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. என்னடா இப்படி ஒரு பிள்ளையை வந்துட்டு அந்த 2 பிள்ளையும் திருடா இருக்காரு. ஆனா ஒரு நாள் வந்து அந்த ஊர்ல ஒரு சாமியார் வந்தாரு. அந்த சாமியார் வந்த பிறகு எல்லாரும் சொல்றாங்கம்மா இந்த சாமியார் கிட்ட போங்க, உங்க பிள்ளைகளை திருத்துடுவாரு அப்படின்னு சொன்னாங்க. சரி எல்லாருமே அந்த அம்மா பெற்றோர் என்ன பண்ணாங்கன்னா அந்த சாமியார் கிட்ட போனாங்க. சாமியார் கிட்ட போயிட்டு என் பிள்ளைங்க இந்த மாதிரி திருடுறாங்க 2 பேரும், அவங்க என்னால் வந்து திருத்த முடியல, நீங்க எப்படியாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, கொஞ்சம் அவங்களை மாற்றி கொடுங்க அப்படின்னா. சரி ஒரு பையனை ஃபர்ஸ்ட் உள்ள அனுப்பிச்சுட்டாங்க. அப்போ ஒரு பையன் நேரம் உள்ள போனாங்க. உள்ள போனோடனே சமையல் கேட்டார், ஐயாவுடைய கதை தான், ஐயா உங்களுக்கு காப்பி அடிச்சுட்டா உடனே அவரு சொன்னாராம், டேய் கடவுள் எங்க கடவுள் எங்க நான் உடனே கேட்கிறேன், கடவுள் எங்க கடவுள் எங்க அப்படின்னு கேட்டார். சும்மா 4 5 கேட்டு ஒன்று அழகு வெளியே ஓட்டேன். வெளியே ஓட்டோடனே அந்த பையன் பார்க்கலாம் என்ன கேள்வி கேட்க போற சாப்பிட்டு என்ன ஓட்டு சொல்றதுன்னு கேட்டு அவன் சொன்னான், என்ன என்னடா சொன்னேன் பா எவ்வளோ நாள் அந்த பொருளை காணும் இந்த பொருளை காணும்னு சொன்னாங்க, இப்போ கடவுளே காணும்லாம் நம்மளா தான் சந்தேகப்படுறாங்க. அதுபோல நம்ம தொண்டு காணும் அது மாதிரி நம்ம வந்து எதுக்காக நம்ம கோயிலுக்கு போறோம், ஏன் இறைவனை வழிபடுறோம்? ஒன்றும் இல்லை, இறைவனை நம்ம ஏன் வழிபடுறோம், கடவுளை போறோம், எதுக்கு தேடுறோம்? உதாரணத்துக்கு ஒரு மாடு இருக்கு. அந்த மாடு பார்த்தீங்கன்னா நமக்கு பால் தருது. அந்த மாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா ரத்தம் இருக்கு, ரத்தம் பாலா வருது. அதுக்காக நீங்க காது போட்டு எடுத்தா உங்களுக்கு பால் கொடுக்குமா? சரி மாடு போட்டு எடுத்தா பால் கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா மடியை போட்டு எடுத்தா தான் பால் கொடுக்கும். அதுதாங்க திருச்சபை. நீங்க 1000 தொண்டு செய்யுங்க, உலகமெல்லாம் சுத்துங்க, நேரடியாக கோயிலுக்கு வாங்க, இங்க வந்து இறைவனை வழிபடுங்க, உங்களுக்கு பால் கிடைக்கும். எப்படி மடியில் பால் வருதோ உங்களுக்கு ஆசீர்வாதமோ உங்களுக்கு சமாதானமோ உங்களுக்கு இரக்கமோ எல்லாமே கிடைக்கிறது திருச்சபையில. நீ தொண்டு செய்தா உங்களுக்கு கிடைக்காதுன்னு நான் சொல்லல, ஆனா முக்கியமா இறைவனை தேடி இன்றைய சூழலில் இது முக்கியமா தேவைப்படுவது வந்து இறைப்பணியே. ரெண்டு நாளா பாருங்க இந்த ரெண்டு நாள் பேசவே இல்லை. என்னுடைய எதிரணியில் இருக்கிற என்னுடைய மனைவி இன்னும் வந்து அவங்க தனியா சீக்கிரட்டா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து ஷேர் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் பேசுறேன்னு எனக்கு நிறைய ஆலோசனை கொடுத்தாங்க. இவங்க பேசுறேன்னு சொன்ன உடனே பைபிள் போடுறாங்க, புக்ஸ் படிக்கிறாங்க, காமிக்கவே இல்லை. என் பையன் சொன்னான், என்னடா நீ அம்மா அந்த ரூம்ல போய் படிக்கிறாங்க, நீங்க இந்த ரூம்ல படிக்கிறீங்க. இல்லடா 2 பேரும் 2 அணியா மாறிட்டோம், அதனால வந்து அவங்க ஒரு அணியில நான் ஒரு அணியில பேசுறேன்டா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு இதுக்கும் வந்து பேர் சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்குது, சகாரி பற்றி சொல்லலாம். ஆனா நேரம் இல்லாத காரணத்தால இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, சின்ன ஒரே ஒரு இது ஐயா கடைசியா முடிச்சுக்கிறேன். சொல்லுங்க. ஒரு கடவுளுடைய நம்ம ஏன் இங்க வரணும்னா, பச்சிலையோ மருந்துகளோ கழிவுகளோ எனக்கு சுகம் தரவில்லை, நலமும் தரவில்லை. பச்சிலையோ மருந்துகளோ தொண்டுகளோ எனக்கு சுகம் தரவில்லை, நலமும் தரவில்லை. இறைவா உனது வார்த்தை எனக்கு சுகமும் தந்தது, பலமும் தந்தது. கட்சியிலையோ மருந்துகளோ தொண்டுகளோ எனக்கு சுகம் தரவில்லை, நலமும் தரவில்லை. இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். அன்புக்கு ஒரு விஷயம் புரியல. இப்போ பட்டிமன்றம் முடிஞ்சிருச்சு, சாயந்தரம் வீட்டில் பட்டிமன்றம் தொடங்கும். நாங்கள்லாம் இருக்க மாட்டோம், நடுவர்லாம் அங்கே இருக்க மாட்டாரு, கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றும். 3 விஷயம் அழகாக சொல்லியிருக்காரு. அதாவது லாட்ரி சீட்டில் ₹1,00,000 விழணும்னு நினைக்கிறேன், முதல்ல லாட்ரி டிக்கெட் வாங்கணும். ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு விளம்பரமாக சமூக சேவை செய்கிறார்களே தவிர அதனுடைய அடிப்படை நோக்கத்தை உணரவில்லை என்று சொன்னாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட். அதுக்கு எந்த பதில் சொல்ல போறாங்க. இன்னொரு சமூக சேவைக்கு பல்வேறு விளம்பரம் ஒரு காரணமாக இருக்கு.
மற்ற இடங்கள்ல வந்து நடக்கிற சமூக தொண்டு வந்து அதை வந்து இதோட கம்பேர் பண்ண முடியாது. ஒருத்தர் ரோட்ல நின்று கடவுளே எனக்கு 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க கேட்டாங்க. அந்த பக்கம் போனவங்க மொத்தம் பார்ப்பாங்க, இவ்வளோ விசுவாசமா கடவுளே 100 ரூபா கொடுங்க, 100 ரூபா கொடுங்க கேட்கறாங்க. ஒரு கடை சாயந்தரத்துல 100 ரூபா கையில் வச்சுக்கோ. கடவுள் மேல எனக்கு நம்பிக்கை போயிடுங்க. அந்த நம்பிக்கையை நம்மளால கொடுக்கணும். இவன் ஒரு 50 ரூபா அவன் கையில் வச்சுட்டு போயிட்டான். இவன் கண்ணை திறந்து பார்த்து கடவுளே நான் உனக்கு 100 ரூபா போட்டேன் கொடுத்தீங்க, இனிமேல் கொடுக்கறதா நேரம் என்கிட்ட கொடுக்க பாருங்க. அந்த ஆட்சி கொடுத்தீங்க, அவன் 50 ரூபா எடுத்து எனக்கு 50 ரூபா கொடுத்தாங்க. அப்போ அந்த 50 கடவுளால் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறா பாருங்க. ஆனா எது நடந்தாலும் ஒரு இறைவனால் நடந்தது அப்படின்னு நினைக்கிறதா இறைவனோட அந்த இறைவாழ்வு. ஆனா ஒரு பட்டிமன்றத்தை தொடங்குறது ரொம்ப கஷ்டம். அழகா தொடங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பலத்தை கைத்தட்ட கொடுங்க. நம்ம பட்டிமன்றம் நீங்க பேசும்போது கை தட்டிங்கல, நீங்க வேற ஒரு காரணத்துக்காக கை தட்டிங்க. அவர் நினைச்சுன்னா நம்ம நல்லா பேசணும் சொல்லி இன்னும் 2 பாயிண்ட் சேர்த்து பேசுறாரு. ஆனா எனக்கு நல்லா தெரியும் அவர் எடுத்துட்டு வந்த பேப்பர் அவரும் பேசல, அவ்வளோ வச்சுக்காரு. இவரே இவ்வளவு வச்சிருக்காங்க, அவங்க எவ்வளவு வச்சிருப்பாங்கன்னு தெரியாது. அவங்க டைரி கொண்டுக்கிறாங்க. இப்ப இந்த அணியில இருந்து ராபர்ட் நெல்சன் அவர்கள் அதுக்கு பதில் சொல்றாரு. வாங்க. எல்லாருடைய இதயங்களிலும் தினமும் சின்ன சின்ன வெளிச்சத்தை தந்து கொண்டிருக்கும் என்ற பட்டிமன்ற தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவிக்கிறேன். ஐயா, கேள்வி என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரும் தேவை இறை வழிபாடே மாநில சேவையே. இறை வழிபாடு அது என்ன மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியல. இறை வழிபாடுன்னு சொல்லிச்சுன்னா அதுல என்ன மகிழ்ச்சியை கொடுக்குது? நான் இறைவனை அவர்கள் மீது முழு விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், அவருக்கு நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அவருக்காக நன்றி சொல்லுகிறேன், தினமும் அதுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் எனக்கு வேண்டியது வேண்டுகிறேன், நான் விட்டு கொடுக்கிறேன், அப்பா அதுக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இது மகிழ்ச்சின்னு எனக்கு தெரியலையா? அது என் கடமை. என் பெற்றோருக்கு நான் எதை செய்கிறோனோ அது நான் மகிழ்ச்சியாக செய்வது கிடையாது, அதை நான் கடமையாக செய்ய வேண்டும். அது எனக்கு என் இருதயத்திற்கு எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அது. அதுதான் ஒரு இது. அதுல மகிழ்ச்சி எதுல அது கொடுக்கிறது எனக்கு தெரியாது. நம்ம கோயிலுக்கு வரோம், ஆராய்ச்சி எல்லாரும் நம்ம கம்யூனியன் சர்வீஸ் நான் பார்த்தேன். கம்யூனியன் சர்வீஸ் எடுத்து முடிச்ச உடனே எல்லாரும் அப்படியே இருந்து பிரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பிரேயர் பண்ணது எதுக்காக? மகிழ்ச்சிக்காக பிரேயர் பண்ணது. ஐயா இயேசுவே, நாங்கள் உங்களுடைய சரீரத்தை நாங்கள் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ணி இருக்கிறோம். ஆகவே உங்களுடைய அந்த நாங்கள் உண்மை பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நாங்கள் எந்த பாவ செயலிலும் ஈடுபட்டுக் கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் தான் இருக்க வேண்டும் பாருமே தவிர நாங்கள் அதோட மகிழ்ச்சியா நாங்கள் கொஞ்சம் இது கொடுக்குறாங்க, ஓய்வு கொடுக்குறாங்க, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது அந்த மகிழ்ச்சியே கிடையாது. ரெண்டாவதாக நாங்கள் நேற்று எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல நாங்கள் சில இந்த ஆன்மீக காரியங்களை பார்த்து கொண்டிருப்போம். 2 நாட்களாக நேற்று முன்னாளாக இந்த சின்ன சின்ன வெளிச்சத்தில் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கு. அது என்னன்னா 1890 அந்த வருஷம் அந்த திண்டிவனத்தில் ஒரு வாலிப பெண் அவன் கதவை தட்டி கூப்பிடுகிறார்கள். என்னுடைய வீட்டில் இன்றைக்கு பிரசவ வேதனையாக வருகிறது, என்னுடைய மனைவி இருக்கின்றார். அப்படி 3 பேர் கூப்பிடுகிறார்கள். அது என்ன? அதை மிக அழகாக சொல்லப்பட்டுள்ளது 3 knock of the night அப்படின்னு. 3 பேர்
என்னை வந்து ஒரு பக்குவப்படுத்துவது தான், அவ்வளவுதான். நான் பக்குவமாக இருந்து அந்த இதில் வர முடியுமே தவிர ஜபத்தினாலேயோ நான் இறை வழிபாட்டு பண்ணினாலேயோ நான் நிச்சயமாக என்னால் கிறிஸ்துவனுடைய சென்று அடைய முடியாது. நான் செய்யும் எல்லா காரியங்களும், அதாவது பசியாக ஒரு சின்ன காரியம் சொல்லிடுறேன். கொரோனா டைம் இருந்தது, நடந்தது. கொரோனா டைம்ல நாங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் லாக் அவுட், ஒருத்தரும் போக முடியாது. ஆனால் எங்க சமையல் ஒருத்தர் சகோதரர் என்பவர் வீட்டில் ஆரம்பிச்சு சமையல் பண்ணி தெருவில் இருக்க எல்லாருக்கும் எல்லா நாட்களும் வந்து ஆகாரம் கொடுத்து கொண்டிருந்தார். பசியை போக்கினார். இதுதான் வந்து அவர் செய்த தொண்டு. இந்த தொண்டு மாநில செய்த சேவையாக இயேசு கிறிஸ்துவிட்ட நம்மை கொண்டு சேர்ந்தோம். இவ்வாறு சுகவீனமாக இருக்கிறவர்களுக்கு நாம் செய்யும் உதவி எல்லாரும் இது யார் செய்ய முடிய வேண்டும் என்றால் விசுவாசம், நம்பிக்கை, அன்புடையவர்களுக்கு அதில் அன்பே சிறந்தது. யாரெல்லாம் அன்புடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் இந்த மாநில சேவையை செய்ய முடியும், கிறிஸ்துவின் பிள்ளைகளாக இருக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ரொம்ப அழகா கச்சிதமா ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. இறை தலைப்பு என்ன? மகிழ்ச்சியான வாழ்க்கை முறை. ஹாப்பியா இருக்கணும்னா டெய்லி சர்ச்சுக்கு போகணுமா, பக்கத்து வீட்டுக்காரனை பத்தி கவலைப்படணுமாங்கிறத கேள்வி. என்ன சொல்றாரு? சர்ச்சுக்கு வர்றதுனால என்ன பெரிய மகிழ்ச்சி? அது என்னுடைய கடமை, கிறிஸ்தவ கடமை. ஆனால் அதே நேரத்தில் சக மனிதனுடைய தேவையை அறிஞ்சிருக்கணும் இல்லையா? அதுதான் ஐடாஸ்காரர் எடுத்து யோசித்து பாருங்க. ஒரு ஐடாஸ்காரருடைய வாழ்க்கை வரலாறு. நான் 2 நாளுக்கு ரெண்டு நாளா போகணும். எனக்கு ஐடாஸ்காரருடைய வாழ்க்கை வரலாறு நான் ஒரு 5 நிமிஷம் பேசிக்கிறேன். பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. அது ஒரு டிராமாவாக போகணும்னு கூட எனக்கு ஆசையா இருக்கு. நான் நேரம் காவல் நடந்தாரு அவ்வளோ விஷயம். ஆனால் நேரம் கிடைக்கணும்லாம் இந்த மாதிரியான விஷயம். ஐடாஸ்காரருடைய வாழ்க்கையில அந்த அம்மா மட்டும் இல்லைன்னு சொல்லியிருந்தா இன்னைக்கு இந்தியா என்ன ஆயிருக்கு? அன்னைக்கு இந்தியாவுடைய சராசரி வயது 25 தான். 25 வயசுக்கு சென்று போயிடுவோம். இன்னைக்கு நம்ம 25 வயசுக்கு சென்று போயிடுவோமா? அதுக்கு காரணம் ஐடாஸ்காரர் கிறிஸ்தவ அன்பு. அவங்க வந்து அன்னைக்கு அப்படி முடிவெடுக்கணும்னு சொன்னால் இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல் கிடையாது. அது அவர் சொன்னார், சமூக சேவை அப்படிங்கிறது தான் முக்கியம். அதோடு கூட எல்லா நேரங்களிலும் யோசித்து பார்க்க. இப்போ கொரோனா காலத்தில் முதல் கொரோனாவில் நிறைய பேர் சேர்த்தாங்க, 2வது கொரோனாவில் நிறைய பேர் சாப்பிடும். ஏன் சொல்லுங்க? 2வது கொரோனாவில் எவனும் ஹாஸ்பிட்டலுக்கே போகல. கண்டிப்பாக அங்கே போனால் தான் காலி பண்ணுறாங்க. இங்கே இருக்கல எதுவாக இருந்தாலும் நாங்களே பார்த்துக்கலாம். வீட்டில் இருந்து நிறைய பேர் படிச்சோம். அந்த காலகட்டத்தில் கூட ஒருத்தர் உதவி செய்யறாங்கன்னா சக மனிதனை பற்றி நேசிப்பது. இன்னைக்கு காலத்தில் ஒரு புதிய ஏற்பாட்டு பகுதி வாசிக்க என்ன பகுதி? அதான் அந்த பேஸ் நல்ல சமாளி வாசிக்க. எனக்கு பிறர் யார் என்பதற்கு கடவுள் கொடுத்த அதுக்காக கிறிஸ்தவ ஆசிரியர் பெருமக்களெல்லாம் படிக்க வேண்டிய ஒரு பகுதி. கிறிஸ்டியன் டீச்சிங், இயேசு கிறிஸ்துவோட பெஸ்ட் டீச்சர் இருக்கு அந்த பகுதிக்கு தான். ரொம்ப அழகாக பேசியிருக்காரு. அவர் ஒரு பலத்தை கையில் ஒரு வயதானவரை எதிர்த்து ஒரு சின்ன பிள்ளை. சூப்பர்ல. மதிப்பிற்குரிய நடுவர் அவருக்கும் எதிரணியருக்கும் சபை மக்களுக்கும் இனிய வணக்கங்கள். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதல்ல நம்ம கர்த்தரை தேடினா தானாகவே மனித சேவை நம்ம தேடி வரும். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ மனித சேவை முக்கியம்தான். ஆனால் அதற்கு அடித்தளமாக விளங்குவது இறை வழிபாடு தானே. இறைவனை அறிந்த மனிதன் பண்பு, இரக்கம், பரிவு, பொறுமை ஆகிய நற்குணங்களை பெறுகின்றான். இந்த நற்குணங்கள்
அதுக்கு கூட நான் தான் சொல்லணும். நடுவர் அவர்களே, சொல்லுமா. கையில் பணம் இருந்தால் சிலர் மட்டும்தான் உதவ முடியும். ஆனால் இருதயத்தில் இறைவன் இருந்தால் பலராலும் உதவ முடியும். இறை வழிபாடு மனிதனை மாற்றுகிறது. மாற்றப்பட்ட மனிதன் உலகத்தையே மாற்றுகிறான். மகிழ்ச்சியை மனிதர்களிடம் தேடினால் ஏமாற்றம் வரலாம். ஆனால் இறைவனிடமிருந்து நிலையான மகிழ்ச்சியும் நிம்மதியும் அருள் செய்வார். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, உமது சன்னதியில் பரிபூரண ஆனந்தமும் உமது வலது பரிசுத்த நித்திய பேரின்பமும் உண்டு. மகிழ்ச்சியை வாங்க முடியாது, ஆனால் அது இறைவனுடைய சன்னதியிலிருந்து அனுபவிக்க முடியும். நடுவர் அவர்களே, மனித சேவை கண்ணுக்கு தெரியும், இறை வழிபாடு வாழ்க்கையில் தெரியும். இறைவனை அறிந்தவன் சேவை செய்வான். சேவை செய்வதால் மட்டுமே இறைவனை அறிய முடியாது. நடுவர் அவர்களே, கிணற்றில் தண்ணீர் இருந்தால் தான் வாளில் தண்ணீர் வரும். அதுபோலதான் இருதயத்தில் இறைவன் இருந்தால்தான் மனித சேவை செய்ய தோணும். மனித சேவை முக்கியம்தான், ஆனால் செல்போனுக்கு சார்ஜ் இல்லைன்னா எப்படி வேலை செய்யும்? நடுவர் அவர்களே, அதுபோலதான் மனிதனுக்கு இறைவனின் மனம் இல்லை என்றால் எப்படி கொடுப்பான்? மின்சாரம் இல்லாமல் விளக்கு எரியாது. அதுபோலதான் இறைவனோடு தொடர்பு இல்லாமல் உண்மையான அன்பும் சேவையும் நீடிக்காது. இயேசு பலருக்கும் உதவி செய்தார். இறைவனின் துணையோடு தான் உதவி செய்தார். மனிதர்கள் ஆறுதல் மட்டும்தான் சொல்ல முடியும். உள்ளத்தின் காயத்தை இறைவனால் மட்டும்தான் குணப்படுத்த முடியும். எனவே மனித சேவை உயர்ந்தது என்றாலும் மகிழ்ச்சியான வாழ்வின் ஆரம்பம், ஆதாரம், அடித்தளம் ஆகியவை எல்லாம் இறை வழிபாடு என்று சொல்லி உயர்வு. ஊசி பட்டாசுன்னு நினைச்சோம். அது லட்சுமி வெடியா இருக்கு பாருங்க. பிரமாதமான 2 கேள்வி இந்த அவைக்கு. ஆனால் அடிக்கடி நடுவர் அவர்களே பயமாயிடுச்சு. ரொம்ப அது ஆச்சரியமாக இந்த பிள்ளைகள் தான் திருச்சபையுடைய எதிர்காலம். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படிப்பட்ட பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்கள். அடிக்கடி மாதிரியான மேடைகளை உருவாக்கி கொடுங்க. கிறிஸ்தவ திருச்சபைகளில் பேசுறதுக்கு ஆள் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும் இல்லையா? பாடுறதுக்கு அந்த பாடியே பார்க்காம போயிடலாம் நினைக்கிறோம். பாடுறதுக்கு ஆடுறதுக்கு போடலாம், பேசுவதற்கான ஆள் குறைஞ்சிட்டு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஆட்களுக்கு ரொம்ப உண்டு. அதனால எங்கெங்கெல்லாம் பேச்சாளரான எனக்கு தெரிகிறாரோ அவர்களை எல்லாம் நான் உற்சாகப்படுத்தி செல்வேன். இந்த பிள்ளையை பத்திரமா பாதுகாத்து கொடுங்கள். நிறைய பேசுகிற மேடையை அமைத்து கொடுங்கள். ரொம்ப அழகாக சொல்லிச்சு. நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்களிலேயே உண்மையான ஒரு இதை சொன்னால் இறை வழிபாடு, கடவுளுடைய அன்பு, கடமை வேறு, உறவு வேறு. இறை உறவு வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப அழகா. அது எல்லாத்தோட வெள்ளடிக்காம நினைச்சு பாருங்க. அதுக்கே நன்றி சொல்லணும். இப்ப எனக்கு பதில் சொல்லணும். டாக்டர் சாந்தி அமுதன் வாங்க. திருமகன் இயேசுவின் திருப்பெயர் குழுமியிருக்கும் அனைத்து விசுவாசிகளுக்கும் என்னுடைய பணிவுகளுக்கு ஸ்தோத்திரம் தெரிவித்துக் இந்த தலைப்பு வந்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பெரிதும் தேவை. அந்த மையக்கருத்தை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மையக்கருத்து என்னன்னு சொன்னா, கடவுள் வழிபாடு என்பது ஒரு தனி மனிதனுடைய மனதை தூய்மை செய்கிறது, ஒத்துக்கொள்கிறோம். 2வது ஆன்மீக வளர்ச்சிக்கு அடிப்படையாக இருக்குது, அதுவும் ஒத்துக்கொள்கிறோம். எந்த மாற்று கருத்தும் எங்க 4 பேருக்கும் கிடையாது. ஆனா அதுல கிடைக்கிற
சொல்லலாம். எந்த வாழ்க்கைக்கு சான்று எடுத்துக்கோங்க. அன்னை தெரசா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்னை தெரசா என்ன அரிஸ்டோகிராட் பத்தியும் பெரிய பெரிய பியூரோகிராட் பத்தியும் வேலை பார்த்து நோபல் பிரைஸ் பெற்றாங்க. சாக்கடையில கிடந்தவங்களை கழுவி சுத்திகரித்து நிறுத்தி வச்சாங்க. யாருமே தொட முடியாத தொழுநோயாளிகளை தொட்டு கழுவி சுகம் கொடுத்து அவர்களுக்காக அமைப்புகள் அமைந்த சிறுவர்கள், கைவிடப்பட்ட பெண்கள், இவங்க எல்லாரையும் வச்சுதான் ஒரு பெரிய நோபல் பிரைஸ் வாங்கி கொடுத்து அவர் சொல்றாங்க, நான் பெற்ற பெரிய பரிசு என்னன்னு கேட்டீங்கன்னா ஏழைகளின் புன்னகைன்னு சொல்றாங்க. இன்னைக்கும் நம்முடைய மனதை
காலர் பிச்சு விளாசிட்டார். எனக்கு அவன் பேச்சு கேட்க பயமா வச்சு சேவை செய்யதான் முட்டி வலி வரும், அந்த வலி வரும். நான் எனக்கு 2-3 நாள் முட்டி வலி, நாளைக்கு சேவை செய்ய ஆரம்பிச்சிருக்கோங்க அப்படின்னு முடிவு. அது என்ன டாக்டர் சொன்னீங்க? ப்ரெஷர் சென்டர் நம்ம மூளை, நமக்கு மூளை இருக்காங்க எப்படி பண்ணோம்னா அதில் ப்ரெஷர் சென்டர் ஒன்று இருக்குது. என்ன இந்த மாதிரி இவ்வளோ பயன்படுத்திச்சு பர்டிகுலர் பேசி சயின்டிஸ்ட் இப்படி சொல்லி அப்படி சொல்லி அமெரிக்காவில் அவர் சொன்னார், ஆப்பிரிக்காவில் இவர் சொன்னார். நம்ம போய் செக் பண்ண போனதில்லை, அம்மா சொல்லிட்டு அதை கரெக்ட் தான். அதான் என்ன சொல்றாங்க, சேவை செய்யறதுலாம் எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி கடைசியில் நல்ல சவாரிகளை கொண்டு வந்து முடிச்சு நீயும் அப்படியே செய்யும். எனக்கு அப்படியே நடுக்க ஆரம்பிச்சு தெரியாம பேசுறேன். ஆனால் அவங்க சொன்ன விஷயம் இல்லை. இப்போ என்னன்னா அமெரிக்காவில் சொல்றாங்க, ஆப்பிரிக்கா சொல்றாங்கன்றதுல ஒரு வயசான அம்மா போறாங்க, எல்லாம் படிச்ச ஒரு சின்ன பையன் படிச்சிருக்கேன். பிறருக்கான அக்கறை அப்படிங்கிறது இன்னைக்கு குறைஞ்சது. நான் தான் எனக்கு பிடிச்சது நான் செய்யறேன் அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் இன்னைய தலைமுறை இருந்துச்சு. எனக்கு எல்லாம் அது தப்பாச்சு எல்லாரும் அவங்களுக்கு எனக்கு எல்லாம் நமக்கு நடந்தது நம்ம சொசைட்டி பயப்போம் அப்படின்ற மாற்றம் சொன்னாங்க. ப்ரெஷர் சென்டர்னு ஒன்று அது வந்து நம்ம உதவி செய்யும் போது என்ன டாக்டராகும் டயபெட்டிக் ப்ரெஷர் அதிகமாகும். சரியா? இனிமேல் நீங்கள் உதவி செஞ்சுட்டு அந்த அம்மாட்ட போய் செக் பண்ண சரியா அவர் சொல்லுவாங்க. அது ரொம்ப அழகா ஒரு அதுதான் என்னன்னா ஒரு டாக்டர் அவங்களுக்கே இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து அழகாக சொல்லி வகுத்து மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறார். அது எல்லாவற்றையும் விட பாருங்க, நாம செய்த சமூக சேவை பிறரை மகிழ்ப்பது. அன்னை தெரசா வாழ்க்கையில் ஐலாசோட வாழ்க்கையில் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் வாழ்ந்தாங்க, இல்லை ரொம்ப நாள் நல்லா ஆரோக்கியப்படுத்தாங்கன்னா அடுத்தவர்களை குறித்து அவங்களுடைய அக்கறை. அவங்க சொன்னாங்க, எனக்கு குறித்த பெரிய பிரச்சனை ஒரு ஏழை நீங்கள் கல்கத்தாக்கு போனீங்கன்னா எப்பாவது நீங்கள் அந்த அம்மாவுடைய ஆசிரியர் அந்த இடத்துக்கு போய் பாருங்க. அது பக்கத்தில் ஒரு காளி கோயில் இருக்கு. டெய்லி இந்த மாதிரி 12 மணிக்கு அந்த சேனலில் சாப்பிடுவோம். அன்னை தெரசா இந்த காளி கோயில் வந்து பூசாரி அவன் பூஜை முடிச்சுட்டு லஞ்சுக்கு போவாங்க. 2 பேரும் மீட் பண்ணுவாங்க, பேச மாட்டாங்க. ரொம்ப காலம் ஏன்னா டைமிங் ஒன்று லஞ்ச் டைம் 2 பேரும் போவாங்க. அன்னை தெரசாவும் போவாங்க, அவரும் போவாங்க, மீட் பண்ணுவாங்க, பார்த்துட்டு ஒரு நாள் இந்த மாதிரி மே மாதம் லஞ்சுக்கு நம்ம போகிறாங்க. அவன் வரான், வெயிலில் மயக்க வச்சு போவாங்க. யாரு அந்த பூசாரி உடனே அன்னை தெரசா அவனை தூக்கி மடியில் வச்சுருவாங்க. யாரும் சோடா வாங்கி சொன்னாங்க, சோடா தெரிஞ்சு அவன் கண்ணை திறந்து பார்த்து சொன்னாங்க, இத்தனை வருஷமா நான் காளிக்கு பூஜை பண்றேன், இன்னைக்குதான் காளியை நேரா பார்த்தாங்க. யார் பார்த்து சொன்னாங்க? அன்னை தெரசா அவருக்கு யாரா தெரிஞ்சிருக்கு? காளியை எங்க பிரசவ சர்ச்சில் நான் 100 வருஷம் 150 வருஷமா பிரசவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அந்த தெரு எதிர்க்க அந்த சர்ச்சை எதுக்கு ஒரு காய்கறமா காய் இருக்குது, அது நச்சு போல 100 வருஷமா எதிர்க்க தான் இருக்கு. ஆனா எப்ப நச்சு அது வீட்டுக்கு போவோம், அது வீட்டுல இருக்கிற ஒரு பிள்ளை பின்னால இருக்கிற மேக்டில் வந்து சேர்த்து வச்சுக்க, அது வீட்டுக்கு நச்சு போகும். ஸோ சொசைட்டிக்கு போய் சேர்றதுங்கிறது முக்கியம். சொன்னாங்க, நான் சந்தோஷத்தை அனுபவிங்க, ஆனால் அதை நீயே வச்சுக்க. இல்லை நீங்க மச்சா நீங்க சாப்பிடுங்க, ஒரு பேக்கெட்டை மட்டும் வீட்டில் யாருக்காவது கொண்டுன்றாங்க, அதானே நீ மட்டுமே வச்சுக்காது. அது அடுத்து ரொம்ப அழகு. நம்ம ஒரு சிறப்பு கைத்தட்ட பொருளுங்க. இப்போ செல்வி சொல்லிக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நடுவர் அவர்களுக்கும் வணக்கம். சொல்லுமா ஸ்பெஷலாக சொல்லுங்க பயமா இருக்கு. ஓகே, பட்டிமன்றத்தில் வந்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு வந்து இறை வழிபாடு முக்கியமா அவங்க செய்வது முக்கியமா அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிச்சு சொல்றேன், இறை வழிபாடு தான் முக்கியம். யார் அடிச்சு? இப்ப வந்து சாந்தி அண்ணி சொன்னாங்க, அவங்க சொன்னதுக்கு வந்து நான் அப்படி இல்லை எதுவுமே சொல்றது கிடையாது. அவங்க சொன்னது எல்லாமே 100% ரைட். பட் இது எல்லாமே நீங்க பாருங்க,
நீங்க முதல்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால கொண்டு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்கன்னா நம்ம போன்ல வந்து ஒரு பேட்டரி இல்லாத போனுக்கு நம்மளால சார்ஜ் போட முடியாதுங்க. எவ்வளவுதான் எங்க போய் சொல்லி ஸ்விட்ச் ஆன் பண்ணாலும் சார்ஜ் ஏறாது. ஏன்னா அந்த பேட்டரி இல்ல. இப்ப ஆன்டி சயின்டிஃபிக்கா நிறைய சொன்னாங்க டோபமைன் ஹார்மோன்ஸ் வரும் அப்படி இப்படின்னு. பட் நம்ம உடம்பு அமைக்கப்பட்ட அந்த விதமே வந்து கடவுள் துதிக்கிறதுக்காக தான் இருக்கு. நம்ம உடம்புல ஆல்பமின்னு ஒன்று இருக்கு. அது எப்படின்னா சில்வர் ஷேப்லயே இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான புரோட்டீன் சம்மந்தப்பட்டது அது உடம்புல. அது இல்லை நம்ம மனுஷனால ஒழுங்கா வாழ முடியாது. அப்போ நம்ம வந்து இறை வழிபாடு செய்யறோம் செய்யலையோ நம்ம வந்து நம்ம உடம்பே வந்து ஆவியானவரை எப்படி துதிச்சு கொண்டுதான் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், ஒரு ஆத்மாவை நம்ம வந்து ரசிக்கப்பட வைக்கிறோமா? இங்க இருக்கிறவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்றது மட்டும் இல்லை. நம்ம விபிஎஸ் பண்றோம், நம்ம விபிஎஸ்ல வந்து ஃபுட் கொடுக்குறோம், பிள்ளைங்களுக்கு அவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறோம். மெயின் கோல் என்ன, நம்ம பரலோகத்துல போய் சேர்ந்து நம்ம சந்தோஷப்படுறது இல்லாம மற்றவங்களும் சந்தோஷப்பட வைக்கிறது. இதெல்லாம் வந்து ஒரு வழி. இப்போ வந்து நான் இங்க நிற்கிறேன், அங்க வந்து கடவுள் நிற்கிறேன் அப்படின்னா அது வந்து ஒரு பிரிட்ஜ். அந்த பிரிட்ஜ் தான் வந்து இறை வழிபாடு. பிரிட்ஜ் இல்லாம நம்மளால பறந்துலாம் போக முடியாது. நம்ம ரெக்கே இல்லை, நம்ம நடந்துதான் போகணும். அதுக்கு ஒரு பிரிட்ஜ் தான் வந்து இறை வழிபாடு. அது இல்லாம நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. பாப்பா சொன்ன மாதிரி ஒரு வேர் தான் இறை வழிபாடுனா அந்த மரம் தான் வந்து சந்தோஷமான வாழ்க்கைனா கனி தான் வந்து அந்த மாம சேவை. மரத்துல நிறைய கனி இருக்கலாம், மாம சேவை இல்லாம இறை வழிபாடு இருக்கு. ஆனா இறை வழிபாடு இல்லாம ஒரு மாம சேவை வந்து உண்மையா நடக்கவே முடியாது. அது நான் கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, கிறிஸ்டியன்ஸா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு விஷயம் இந்த உலகத்துல நடக்குது. எந்த ஒரு நல்ல ஜோதிகளின் பிதாவிடத்தில் தான் வருதுன்னு சொல்லிட்டு யாக்கோபு 1:10 பார்க்கலாம். எந்த நல்ல விஷயமா தான் சரி அது வந்து கடவுள்கிட்ட இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு வசனத்தை முடிச்சுக்கிறேன். மார்க் 8:36 மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு என்ன லாபம் இருக்கு? உலகம் முழுவதும் நம்ம ஆயத்தப்படுத்திருக்கணும். முதல்ல நம்மளுக்கு வந்து நம்ம ஆயத்தப்படுத்திக்கிறோம். அப்பதான் மற்றவங்களுக்கு நம்ம வெளிச்சமா இருக்க முடியும். முடிந்து கொள்கிறேன். தேங்க்யூ. ஓகே, தொடங்கி தேங்க்யூ முடிச்சாச்சு. இந்த பிள்ளைய வச்சு இங்கிலீஷ்லேயே படிக்கணும் நடத்தணும். இந்த பிள்ளைக்காக ஜெபிக்கிற அதே நேரத்தில் டயர்டாக இருக்கிற அவங்க அப்பாவுக்காகவும், காஃபி போட்டு கொடுக்காத அவங்க அம்மாவுக்காகவும் நாம் கடவுளத்தை நோக்கி ஜெபிக்கணும். ஒரு விஷயத்தை அந்த பிள்ளை அழகாக சொல்லி கவனிச்சு சமூக சேவை செய்யலாம். எதோ கடவுளின் அன்பால் ஏவப்பட்டோமோ அவனால் தான் செய்யணும். சும்மா செய்யணும். அருமையான பயன்படுத்த விபிஎஸ் நம்ம வடம் கொடுக்கணும், சம்சாரம் கொடுக்கணும், சுண்டல் கொடுக்கணும், எது கொடுக்கணும்னா பரவாயில்ல தோணும் கொடுக்கணும். ஆனால் அதை கொடுக்கறதுல ஒரு சண்டை வருது. எனக்கு என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்தாரு, என் பிள்ளைக்கு 2 வடை கொடுத்தாரு, பிள்ளைக்கு 1 வடை கொடுத்தாரு. பிபிஎஸ் என் பிள்ளைக்கு வடை சுண்டல் சரியா கொடுக்கவே ஒரு சர்ச்சில் கேஸ் நடத்திருக்கோம். கேஸ் நடந்தது என் பிள்ளைக்கு மட்டும் கொடுக்கல. நான் ஒரு ஜோக் சொல்கிறேன், கோச்சுக்காருங்க. அது இந்த சர்ச்சில் தான் சொல்லணும். இந்த மாதிரி தைரியமாக இந்த சர்ச்சில் தான் சொல்லணும். ரெக்கார்ட் பண்ணுறீங்களா? சரி, அப்படி டெலிகாஸ்ட் பண்ணி இவங்க கட் பண்ணிட்டு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு சர்ச்சில் 2 பேர் லவ் பண்ணிருக்கோம், யூத் பாய்ஸ். ஆனால் வேணாம், 2 வீட்லையும் எதுவும். ஏன்னா 2 பேரும் காஸ்ட் ப்ராப்ளத்தில் வேணாம். ஐயர் தவிர ஐயர் பெரிய பிரச்சனை வேணும்பா, காங்கிரேஷன் பிரச்சனைனா 2 பேரும் தற்கொலை பண்ணிட்டாங்க. தற்கொலை பண்ணி மேலே பரலோகத்துக்கு தற்கொலை பண்ணால் பரலோகத்துக்கு போகலான்னு கேட்குறாங்க கதை. சரியா? அங்கே போய் கடவுளை சொல்லுவாங்க. என்ன விஷயம் கேட்குறாரு கடவுள்னா, நான் இப்போ லவ் பண்ண எங்கள் சர்ச்சில் கல்வி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்கள் 2 பேரும் பரலோகத்தை கல்யாணம் பண்ணிங்க. சரி போங்கன்னு காமிச்சிட்டாரு. 3 மாதம் ஆச்சு கடவுள் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. 2 பேர் போயிருந்தா நம்ம பரலோகத்துக்கு 3 மாதம் ஆச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கலையே. மெட்ராஸ் இருந்தாலும் அப்பா அம்மா என்ன மனமாக கல்யாணம் பண்ணிச்சுக்கணும். கடவுளை போய் என்ன எப்போ கல்யாணம் பண்ணாங்கன்னா கடவுள் சொல்லிட்டார், கல்யாணம் பண்ணால் தான் நினைக்கிறேன் 3 மாசமா 1 மாசம் கூட பரலோகத்துக்கு வரல. யார் வச்சு கல்யாணம் பண்ணுறது? சரி, ஒரு விஷயத்தையாக வச்சுருந்தா 3 வருஷமா விஷயம் கூட வரல. பரலோகத்துக்கு யார் போவாங்க? நமக்கு வந்து மார்ஜின்லாம் கிடையாது, குவாலிஃபிகேஷன்லாம் கிடையாது. அழகாக பரலோகத்துக்கு போகணும்னா நீ சமூக சேவை செய்யணும். அந்த ஒரு பாட்டுக்காக அந்த பிள்ளைக்கு ஒரு பலத்தை கை தரணும். இதுக்கு பதில் சொல்லணும். நபோமி அனுப்புவாங்க. ஏற்கனவே பல கோபத்தில் இருக்காங்க அவங்க. வாங்க. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைக்கு பெரிதும் தேவை இறை வழிபாடு மானுட சேவையா? சரி, இறை வழிபாடுனா என்ன? பக்தி, விசுவாசம், அதுதான் வந்து இறை வழிபாடு. மானுட சேவை என்பது ஒரு ஊழியம். ஆனா இங்க பேசிட்டு இருக்காங்க, அதாவது என்ன சொல்றாங்க, இறை வழிபாடு
அதே போல வந்து ஸ்பெஷல் சைல்டு அவங்கள பராமரிக்கிறதுக்கு இங்க யாரும் வந்து இருக்க மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனா ஒரு சகோதரி வந்து அந்த பிள்ளைகளை பராமரிச்சு அவங்களுக்கு தொண்டு செய்யறாங்க, அவங்களுக்கு ஆணை பண்ணாங்க. இதைதான் இன்னைக்கு நம்ம வந்து பேசுகிறோம். பக்தி உலகத்துல வந்து பேச முடியுமா? கொரோனா காலத்துல எத்தனை பேர் வந்து உதவி செய்தாங்க இல்லையா? யாரும் வந்து வீட்டுல இல்ல, எல்லாரும் வந்துட்டு அந்த கொரோனா தந்து வந்துட்டு தாக்கலாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தைரியத்தோட வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு உதவி செய்யறாங்கல்ல. ஆத்மாவா வந்துட்டு அவங்க சேவை பண்ணது வந்துட்டு நம்ம மறக்க முடியுமா? இதைதான் ஆண்டவர் வந்துட்டு எதிர்பார்க்கிறாரு. ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்ல விரும்புகிறேன். நடுவார்களே, குடும்பக்காரர் ஒருத்தர் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டாரு. அவர் என்ன சொன்னாரு? நான் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன், ஆனா என்னை சார்ந்தவர்கள் உங்கள் இல்லத்தை தேடி பசியோடு வரும்பொழுது அவர்களுக்கு நீங்க பணமும் ஆகாரமும் கொடுங்க, இல்லை என்று நீங்க சொல்லி அனுப்பாதீர்கள் என்று சொன்னாங்க. அதெல்லாம் ஆண்டவர் வந்துட்டு விரும்புகிறாரு. அதை விட்டுட்டு நான் எப்பொழுதும் பக்தியேன்னு சொல்லிட்டு பக்திக்குள்ள போறதுக்குள்ள இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேக வந்துட்டு மிஷனரி வந்துட்டு நம்ம இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. எத்தனை பேர் வந்துட்டு அவங்களுடைய சொந்த நாட்டில் வந்துட்டு இருக்க வேண்டாமா? அந்த சொந்த நாட்டில் இல்லாம தங்களுக்காக வந்துட்டு அனைத்து வந்துட்டு ஐடஸ் வந்துட்டு ஏற்கனவே வந்து சொல்லித்தாங்க. ஐடஸ் பத்தி நமக்கு நல்லா தெரியும். அதே போல வந்துட்டு வில்லியம் கேரி அவங்க என்ன பண்ணாங்க? அநேக பள்ளிகள் திறந்தாங்க, நிறைய நீராவி இன்ஜினை வந்துட்டு அறிமுகப்படுத்துறாங்க நம்ம இந்திய தேசத்துக்கு. அவங்க வந்துட்டு நம்மளுடைய மொழியை கற்றுக்கொண்டு 132 புத்தகங்களை வந்துட்டு அவங்க தலைப்புகளை வந்து ஏற்றினாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் வந்துட்டு தொண்டு இல்லையா? இறை சேவை இல்லையா? இறைவனை பக்தியோடு நினைத்து அவர்கள் இறை சேவை செய்யவில்லையா? அப்போ வில்லியம் கேரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க அந்த காலத்துல. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? தேவனிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார், தேவனுக்காக பெரிய காரியங்களை நீ செய். அதுதான் வந்துட்டு அவங்க சொல்றாங்க. தரங்கம்பாடியில சீக்கிரமாக வந்துட்டு நமக்கு பைபிளை வந்துட்டு மொழிபெயர்த்து கொடுத்தாங்க இல்லையா? தரங்கம்பாடியில வந்துட்டு அந்த காகித அச்சு நிறுவனத்தை வந்துட்டு அவங்க ஏற்றாங்க இல்லையா? ஏன் இன்னைக்கு நம்ம இன்றைய நாட்டுக்கு நம்ம வந்து பேசுறோம் பக்தியாக சாப்பிட முடியாது அவங்களோட அவங்க செய்யற செயல், அவங்க செய்யற அந்த தொழிலை இன்னைக்கு நம்ம பேசுகிறோம். இது என்ன? இந்த 4 பேருக்கு தெரியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, எதையோ பேசிக்கொண்டு. அதே போல பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ராக்லா மிஷனரி 18ஆம் நூற்றாண்டில் திருநெல்வேலியில பார்த்தீங்கன்னா நிறைய வந்துட்டு ஊழியத்தை செஞ்சாரு. அவர் வந்துட்டு ஊழியத்தை செஞ்சு பல முறை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் ரத்த வாங்கி எடுத்தாருன்னா பார்க்கலாம். தொப்பியில வந்துட்டு கூழ் வாங்கி குடிச்சு அவ்வளவு ஒரு கஷ்டப்பட்டு வந்துட்டு ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மாநில சேவைக்காக வந்துட்டு எல்லாத்தையும் அவர் வந்துட்டு வரக்கூடாது. மூட பழக்க வழக்கத்தை முக்கியமாக அவர் வந்துட்டு எதிர்த்து நற்செய்தியிலும் சமநிலையால் ஒவ்வொரு சர்ச்சையிலும் அவர் வந்துட்டு வழி நடத்தினார். இதெல்லாம் நம்ம வந்துட்டு பார்க்கலையா? பக்தி என்பதை விட மாநில சேவை என்பதுதான் மிகவும் வந்துட்டு பெருது. அதாவது விளக்கப்படுத்தி மரக்கால் அடியில் வச்சு அது வெளிச்சம் தருமா? நடுவர்களே, அது விளக்கு தண்ணீர் வைக்கும் பொழுதுதான் எல்லாவற்றுக்கும் உலகத்துக்கும் அது வெளிச்சமாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பக்தி உலகத்துல தான் இருக்கும். தொண்டை என்பது இந்த உலகம் எல்லா இடத்துக்கும் அது பறைச்சாற்றும். எல்லாரும் அதன் மூலமாய் நன்மை பெறுவார்கள். அதை தான் வந்துட்டு ஆண்டவர் விரும்புகிறார். யோசிப்பு தனித்தரும் திராட்சை செடி, அந்த செடி வந்துட்டு படர்ந்து எல்லாருக்கும் நன்மை படர்ந்து நன்மை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆனா வசனம் வந்து என்ன சொல்லியிருக்குது? 2 தீமோத்தேயு ஒரே ஒரு வசனம் 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவுள்ளவனாயிரு, தீர்க்க அனுபவி, சுவிசேஷத்தினுடைய வேலையை உன் ஊழியத்தில் நிறைவேற்ற சொல்ற வேதத்தில் சொல்லுது. அதனால வந்துட்டு பக்தி என்ற தொண்டு மாநில சேவையே வந்துட்டு முக்கியமானது. எல்லாருக்கும் அதுதான் போய் சேருது. அதாவது ஆண்டவர் வந்துட்டு பக்தி உள்ளவர்கள் வந்துட்டு தேடி சர்ச்சுக்கு போனோம். ஆனா தொண்டு செய்பவர்களை ஆண்டவர் பின்னாடி அவர்களிடம் வருவார்கள் என்று இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கை தட்டி உட்கார்ந்து உனக்கு தெரியாம இவ்வளோ வேலை வீட்டில் நடந்திருக்கு. ஒரே வீட்டில் உட்காந்து என்ன அழகா உட்காந்து உட்கார் பண்ணி கொஞ்சம் தண்ணி கொடுக்கணும். மைக்கே சூடாயிடுச்சு, ஏற்கனவே வெயில் பிச்சு வந்துருச்சு. அதாவது ஒரு சைடு சொன்னாங்க, அவங்க சொன்ன பாயிண்ட் நிறைய சொன்னாங்க. அதாவது வந்து இறை வழிபாடு என்பது என்ன? இப்போ எங்கள் அம்மாச்சி சொல்லுவாங்க, சின்ன வயசு கோயிலுக்கு போட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும். ஏன்னா அப்போ தான் 6 மாதம் வீட்டுக்கு வரணும். 6 மாதம் வீட்டுக்கு வரணும். நம்ம நேராக
தெரியாம ஒரு பக்கம் கை நீட்டிக்கிறாரு. அதான் தேவன் எதை குறித்து கவலைப்படாது. இப்போ இதுக்கு பதில் சொல்லணும். வாங்க அருமை சகோதரி திருமதி ஜாப். இறைவாட்டில் இறைச்செய்தி கொண்டு வந்த நடுவர்களுக்கும் என் ஆயிரம் பெருமக்களுக்கும் மற்றும் இறை செய்தி நல்ல செய்தி என்று காத்திருக்கும் என் நண்பு சபை மக்களுக்கும் வணக்கத்தையும் சோதரத்தை தெரிவிக்கிறேன். ரொம்ப அழகா சொன்னாங்க சாந்தி அவங்க. அன்னை திரேசா அவங்க சேவை செஞ்சாங்க. அவங்க செஞ்ச சேவை எப்படி தெரியுமா? ஒரு பிள்ளைகளுக்காக ஏதாவது கொடுக்குன்னு சொன்னா அவங்க 2 கையில எச்சி எடுத்துக்கிறா. இது வாங்குவீங்களா? எச்சி நீங்க வாங்குவீங்களா? இது சரி. நீங்க படிக்கிறது சும்மா வாயில நம்ம சத்தத்தை சொல்லிட்டா மட்டும் பத்தாது. அது சரித்திரம் படித்திருக்கிறது. ஆனா இது அன்னை திரேசா சேவை செய்தார். நீங்க செய்ய வேண்டிய சேவை என்பது அது அடித்தளமே இல்லை. அந்த அடித்தளமே நம்ம இந்த இடங்கள் நம்ம எப்படி நினைக்கிறோம்? நம்ம போய் அன்பு சொல்வது ரொம்ப கொந்தளிச்சிட்டாங்க. அவங்க என்ன பண்றது தெரியல. வராத சர்ச்சுக்கு வராத கை வாங்கிட்டு கிளம்புறாங்க. இது அன்புக்குரிய சகோதரிகளே, இது எப்படின்னா நம்ம ஆலயத்துக்கு முதல்ல ஆண்டவரை தேடி நம்ம இறை புகழ்ச்சியை நான் தேடி நாடி நம்மளோட தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு நம்ம சந்தோஷமா குடும்பமா திருவிழாவை நாடி பிறகு திருக்குடும்பத்தை தேடி போது நம்ம நல்ல ஒரு ஆன்மீக உதவி கொடுப்பது சரியான முறை இல்லவா? இதை நான் சொல்லவே பயங்கரமாக கொந்தளித்தார்கள். உங்களுக்கு இவ்வளவு பேசுறீங்க. நம்ம இறை வழிபாடு என்றால் இறை வழிபாட்டில் ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இறை வழிபாடு என்றால் நம்ம பெற்ற பிள்ளைகளை முதலாவது குழந்தையை 40 நாளோ 30 நாளே ஆலயத்தில் கொண்டு வரணும். நீங்கள் சமூக சேவை செய்ய வேண்டி போன வேண்டாம். எங்க கொண்டு போய் செல்வீங்க? ஆலயத்துக்கு தான் கொண்டு வரணும். அதை மட்டும் விட்டுறீங்களா? அதுக்கப்புறம் பிள்ளைக்கு காப்பாற்றல் கொடுக்குறேன்னு சொன்னா அப்பொழுது பிள்ளைகள் ஆலயத்துக்கு வர வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் இந்த வருடம் உங்களோட சமூக சேவை மாநில சேவைக்கு தெரிந்து வைத்து திருமணம் செய்து கொள்வீங்களா? அங்க செய்ய முடியுமா உங்களால? அது மாத்திரமல்லமா இறுதி சடங்கு இங்கே நடந்தால்தான் நிறைவாக இருக்கும். நம்ம உறவுகளுக்கு நிறைவா இருக்கும். நமக்கு மனது நம்ம சீக்கிரமா பரலோகத்தில் போய் சேரப்படும் என்று அது நம்பிக்கை இல்லையா? இதுதான் அடித்தளம். இது இதை கூட தெரியாமல் என் அன்பு சகோதரர்களே, இதை விட மாநில வாழ்க்கை சேவை பெரிய சேவை இந்த சேவை சரியாக செய்ய வேண்டும் என்றால் இறை வழிபாட்டுக்கு வரும்போதுதான் இந்த சேவை பலமாகணும். ரொம்ப நம்ம எடுத்துட்டு போயிடணும். நம்ம ஆயிரம் எத்தனை வருஷம் படிச்சாங்க இறை வழிபாடு எத்தனை வருஷம் படிக்காது. அந்த கல்யாணம் 2 பேரும் பிரிஞ்சு படிச்சாங்க இறை வழிபாடு செய்வதற்காக. ஆனா இவர்கள் என்ன செய்தார்கள்? இவர்கள் இறைவாடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தகுதி இருக்கிறது. நம்ம எல்லோரும் செய்ய வேண்டும் என்று நினைக்க கூடாது. அதை யார் செய்ய வேண்டும் என்று அவர் அழைக்க வேண்டும். நாம் சொல்லணுமா? இப்ப இறைவாடு செய்ய சொல்லணுமா? அதுக்கு நம்ம தகுதி உள்ள ஆட்களா? கிடையாது. இறை வழிபாடு செய்வதற்கு
இங்க வந்தாதான் இறை வழிபாட்டில் கலந்து கொண்டாதான் நிறைவாகும். ஏனென்றால் இங்க வந்தா நமக்கு வந்து ரொம்ப சோர்ந்து போகும். சார்ஜ் பண்றேன் ஆண்டோட வார்த்தையை நாம் உள்வாங்கி நம் மனதில் இருக்கும் போது அது முழுமையாக வெளியே போகும்போது மன்னிக்கிற மனத்தை கொடுப்பார். நம்ம ரொம்ப சண்டை பண்ணிருப்போம், திரும்பி பேச மாட்டோம். நம்ம போய் ரொம்ப நம்ம எடுத்துக்கலாம். எப்ப நம்ம வாய் நிற்பாங்க. அவங்க தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஆயிரம் பத்தி திட்டுறவங்களோ திட்டாதவங்களோ அதெல்லாம் கிடையாது. தோற்றம் நம்ம மாதிரி கை நிற்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அதை தோற்று இந்த தோழியை போயிடுவோம். அவங்க மாதிரி கையை தூக்கி தோற்றம் சொல்லுவாங்க. இங்க என்ன கிடைக்குது? இங்க அமைதி கிடைக்குது, மன்னிக்கிற மனப்பக்குவம் கிடைக்குது. இந்த சமூக மனித வழிபாட்டில் கிடைக்குமா? கிடையாது. மனித வழிபாட்டில் இந்த சமூகத்துக்கு இப்படியெல்லாம் கிடைக்காது. இங்க வந்தா மட்டும்தான் இறை வழிபாட்டில் நன்மை கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும், விசுவாசம் கிடைக்கும். வேற எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எப்பொழுது நம்ம ரொம்ப வந்து தேவையில்லாம வார்த்தையை பேசி இங்க வந்தாரு இறைவா நமக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு மன உடைச்சலா இருக்குன்னு சொல்ல வச்சுக்கல. ரொம்ப மனக்கவலையோட மன வலியோட வச்சுக்கல. இங்க வந்தாதான் கிடைக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம போயிட்டு ஒரு நம்ம வீட்டுல கவலை, மகள் சரியில்லை, மகன் படிக்கல, கணவன் சொல் பேச்சு கேட்கல, மனைவி சொல் பேச்சு கேட்கல. இதை எடுத்துட்டு எங்க போவாங்க? தெருவுக்கு போகாதே. யாராவது ஊழியம் செய்யணும் வரக்கிட்ட சொல்லாதே. உன்னை யோசிச்சு பார்ப்பார்கள், நிகழ்ச்சி பண்ணி பார்ப்பார்கள். நீ இங்க வா, உனக்கு தீர்வு கிடைக்கும். இங்க வா, இங்க ஓடி வா. இறை இங்க வந்தனா உனக்கு சரியான ஒரு விளக்கம் தருவார் ஆண்டவர். என் மகன் வலியோட வந்திருக்கா, என் மகன் கவலையோட வந்திருக்கா, அவ கண்ணிலே துடைச்சு விடுறார். அதுவே எனக்கு யாரும் இல்லை, என் குடும்பத்துக்கு துரோகம் பண்றாங்க. அதுவே எனக்கு யாரும் இல்லையேன்னு சொல்லுவாங்க. நான் இருக்க மகனே, இங்க வா, இறை வழிபாட்டில் வா. ஓய்வு நாள் எதை பற்றி மாட்டுவேன்? இங்கதான் நீ ஓய்வு நாள் அவங்க சூப்பரா ஜபம் பண்றாங்க. இங்க போனா அனலும் இல்லை, குளிரும் இல்லை. அனல் நம்ம கேட்போம் தான் இங்க கொடுத்தோம். குளிர்னா நம்ம காஷ்மீர் கூட்டி தான் பார்க்கலாம். இங்க எதுவுமே இல்லை, அனல் இல்லை, நம்ம மாட்டாங்க. வெளியே சர்ச்சுக்கு போறேன், அங்க நல்லா இருக்குது. இது ஆண்டவரால தீர்மானிக்கப்பட்ட இடம் இது. அவர் வந்து இந்த இறைவன் இங்க ஆண்டவர் எல்லாம் எங்கேயுமே இருக்க மாட்டார். இதை மறந்துவிட்டு நான் என்ன சொல்றீங்களே, எதிர்கட்சி அவர்களே, நீங்க என்ன சொல்றீங்க? இங்க மாநில சேவை பெரிது, அந்த சேவையெல்லாம் வரலாறு படைத்த சேவை. உங்கள் சேவையை நான் தேவைக்காக செய்கிற சேவை என்பது நான் ஆண்டவராக சொல்கிறேன். நடுவர்களே, வாய்ப்பு கொடுத்து நன்றி சொல்கிறேன். இங்க வந்தா எல்லாம் கிடைக்குமாமே. இங்கே வா, எங்கேயும் போகாத. வீட்டில் பிரச்சனை, இங்கே வா. ரொம்ப அழகாக பேசிட்டாங்க. இப்போ நிறைய பேச்சாளராக போயிட்டாங்க. ஆண்டவருக்கு நடுவரே, மதிப்பிற்குரிய திருச்சபையோரே, எனக்கு அன்பான எதிர்க்கட்சி பேச்சாளர், கவுன்சிலராகவே நிறுத்திருக்காங்க. உங்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பான, சரி, அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. காலேஜ் போட்ட ஒரு மசூதி இருக்கு தெரியுமா? ஆமா. அன்பான, நீங்க பார்த்தீங்களா? அங்க நீங்க போயிருக்கீங்களா? காலேஜ் போட பப்ளிசிட்டி மட்டும் தான் பாருங்க. ஆனா நம்ம ஒரு காலேஜ் போட பத்தி பேசுறாங்க. வெள்ளிக்கிழமை ஆனா நீங்க மத்தியானம் மசூதி முன்னாடி போய் நில்லுங்க. அதே ஞாயிற்றுக்கிழமை நம்ம திருச்சபைக்கு வந்து நில்லுங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, கிறிஸ்தவனா இருந்தா மட்டும்தான் சேவை செய்ய முடியும். ஆனா யாசிக்கிறவர்கள் இங்கு அதிகமா அங்க அதிகமா உங்களுக்கே தெரியும். ஓடுறவங்க எங்க அதிகமோ அங்கதான் யாசிக்கிறோமோ. அப்போ கிறிஸ்தவன் சொல்லிட்டு ஆலயத்துக்கு வந்து இறைவனோட வழிபாடு மட்டும் செய்கிற ஒரு உங்களா தானே நீங்க எல்லாம் மாறிட்டீங்க. அதுக்கப்புறம் ஜாக்லின் அக்கா, நீங்க சொன்னீங்க இங்க வந்தா சார்ஜ் ஆயிடுவீங்க, வேலையில பிரச்சனைனா இங்க நிம்மதி கிடைக்குது. பாத்தீங்களா, நீங்க கிறிஸ்தவம் ஒரு செல்ஃப் சென்ட்ரிக்கா மாறிட்டு இருக்குங்க. சுயநலமான ஒரு சமுதாயமா இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு தான் நம்ம கொடுத்துருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணுல மூடுங்கள. அக்கா கண்ணை மூட சொல்லுங்க, கண்ணை மூடுங்க. நான் சொல்ல போற இந்த காட்சியை மட்டும் நீங்க உங்க கண் முன்னாடி கொண்டு வாங்க. மெல்லிந்த உருக்கொண்ட 4 நாள் சாப்பிடாத ஒரு பசியான ஒரு குழந்தை முன்னாடி நின்று சாப்பிடுறதுக்கு ஏதாவது உங்ககிட்ட இருந்து கிடைக்குமான்னு உங்களையே பார்த்து கொண்டு இருக்கு. சாவு எப்போ வரும் சொல்லி தனிமையில வாடும் ஒரு முதியவர் உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறார். சிகிச்சைக்கு வழி இல்லாமல் தவிக்கும் ஒரு நோயாளி முன்னாடி இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அவங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு உங்ககிட்ட இருந்து ஏதாவது கிடைக்குமான்னு உங்களை ஏங்கி அழுது கண்ணீரோடு பார்த்து
நீங்க முட்டி போட்டு கண்ணை மூடிட்டு இருக்க மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு எப்படியாவது உதவி செய்யுன்னு சொன்னா அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும், பார்த்து கொண்டு இருந்த அந்த 3 பேருக்கு மகிழ்ச்சியை தர முடியுங்க. இப்ப கண்ணை தொடங்க, நீ யோசித்து பாருங்க. மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் மற்றவர்கள் மகிழ்ந்து பார்க்கணுங்க. ஏழை சிறுகளை இறைவனை பார்த்து கேட்கிறோம் இல்லையா? இந்த சிறியவர்கள் யாருக்காவது எதையாவது செஞ்சீங்கன்னா எனக்கே செய்கிறீங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நீங்க கடவுளை தேடி எங்கேயும் போக வேண்டாங்க, மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், அது எனக்கே செய்தீர்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு கடவுளுக்காக எதையாவது செய்யணும் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சமுதாயத்தில் போயிட்டு மானுட சேவை செய்யுங்க. கோவிலுக்காக நேர்ந்துவிட்ட சிறு பெண் குழந்தைகளை மீட்டெடுத்து அவர்கள் வாழ்க்கையில ஒளியேற்றினார், அவர்களை மகிழ்வித்தார். ஏனி காமிக்க அவங்களுடைய சரித்திரத்தால நீங்க படிச்சது இல்லையா? நண்பர்களே படிச்சது இல்லையா? படிச்சு பாருங்க. பைபிளே சரியா படிக்கலையா? எங்க இறை வழிபாடு ஒரு மனிதனை மாற்றும், தனிப்பட்ட ஒரு மனிதனை மாற்றும். ஆனால் மானுட சேவை சமுதாயத்தையே மாற்றும். கரைகள் செய்யும் ஒரு உதவி உதவிகள் செய்யும் 1000 ஜெபத்தை விட பெருசுங்க. கண்களை மூடி ஜெபிப்பது நல்லதுதான், தப்பு இல்ல. ஆனா கண்களை திறந்து பாருங்க. கண்களை திறந்து சமுதாயத்துல கஷ்டப்படுறவங்களை பார்த்தா உதவி செய்யுங்க. கோயில்ல 1000 தீபம் ஏற்றுறது பெருசு இல்லைங்க. இருண்ட ஒரு வாழ்க்கைய ஒளியேற்றி பாருங்க, மகிழ்ச்சி தானா வரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்னும் உரிய பிறருக்கு. அன்பு இல்லாதவன் தனக்காக வாழ்றாங்க, ஆனா அன்பு உள்ளவன் பிறருக்காக வாழ்கிறான். திருச்சபையே ஆன்மீக நடுவரே, கொஞ்சம் யோசிச்சு நீங்க பதில் சொல்லுங்க. யோசிச்சு உங்க தீர்ப்பை சொல்லுங்க. அன்பு கூறுறேன்னு சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிற பொய்யன்னு வேதமே சொல்லுங்க. அதனால இன்னைக்கு நீங்க மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னா இறை வழிபாடு செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். ஆனா மானுட சேவை செய்ய பல ஆயிரக்கணக்கான இதயங்கள்ல ஒளி ஏற்றுங்க. ஈரப்பாட்டை ஒரு மணிக்கு அந்த நிகழ்ச்சி முடிக்கிறேன்னு சொன்னேன், முடியல. 1:15 முடிக்கணும்னு நினைச்சேன். 1:30 ஆகும். அதனால் இங்கே ஒரு 6 நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லி முடிச்சிடலாம். முதல்ல இங்கே இருந்த அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நான் நினைச்சேன் லீவுலாம் டைம் ஆகும் பார்த்தா அந்த கேமராமேனா ஐயரமாவும் என் ஒய்ஃப் மட்டும் தான் இருப்பாங்க உங்களுக்கு, மற்ற யாரும் இருக்க மாட்டாங்க. கடைசியில் நினைச்சாங்க. நீங்கள் இருந்தவங்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக இந்த 8 பேரையும் நீங்கள் மனமாற பாராட்டுறீங்க. திருச்சபை நிகழ்ச்சிக்காக அத்தனை பேரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாங்க. இவங்கெல்லாம் கத்தக்கதே பேப்பர் வச்சுருக்கேன், நான் எழுச்சி உட்கார வச்சுட்டேன். ஏன்னா நம்ம நேரம் இல்லை. அதே மாதிரி டாக்டர் கடைசி அந்த கண்ணை மூணு சொல்லிச்சு உங்களுக்கு சூற்று முடிஞ்சு இறந்து. நம்மளை மாதிரி கிராண்டாக ஒரு ஆளை பார்த்துட்டு ஏழையை நினைக்க முடியாது. அதெல்லாம் கண்ணை முழுவ என்ன பார்க்காதேன்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அதனால இந்த 8 பேருக்கு ஒரு பலத்த கை தருவது. தைரியமாக வந்து பேசினாங்க. இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனலாக பேசுறவங்க இல்லைன்னு சொன்னாலும் நிகழ்ச்சியை சுவாரஸ்யமாக இவர்கள் அத்தனை பேருடைய பேச்சு உதவியது. அத்தனை பேரும் அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, மெனக்கெட்டுருக்காங்க, தயாரிச்சிருக்காங்க. நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. நேரம் தெரிஞ்சு தான் அவங்கள சொல்ல முடியும். நேரம் இருந்துச்சுன்னா ஒவ்வொருத்தரும் 10 நிமிஷம் பேசக்கூடிய அளவுக்கு இதில் ஐயா 2வது ரவுண்ட் ஒன்று கொடுப்பீங்களா? நான் சொன்ன முதல் ரவுண்டே எப்போ முடியுதுன்னு தெரியுங்க. இதில் 2வது ரவுண்ட் கொடுக்கணும். அதே ஒரு 6 நிமிஷத்துல திருப்பி சொல்லு. பட்டிமன்றத்துடைய தலைப்பு மகிழ்ச்சியான வாழ்க்கை முறைக்கு பெரிதும் தெரியும். மகிழ்ச்சினா என்ன? ஆங்கிலத்தில் பிளஷர்னு ஒரு சொல் இருக்கு, ஹாப்பின்னு ஒரு சொல் இருக்கு, ஜாய்னு ஒரு சொல் இருக்கு. 3 ஒன்றா வேற கிடையாது. தமிழ்ல அதை என்ன சொல்லுவோம்? இன்பம், மகிழ்ச்சி, உவகைன்னு சொல்லுவோம். சந்தோஷத்துக்கு வளர்க்குங்க. ஆங்கிலத்தில் பிளஷர் அப்படின்னு ஒரு ஹாப்பின்னு ஒரு இருக்கு, ஜாய். பிளஷர்னா பொருள்களால் வரக்கூடிய மகிழ்ச்சி, உட்கொள்வதால் வரக்கூடிய ஒரு தண்ணீர் சந்தோஷமான பிளஷர். ஹாப்பினா நபர்களால் வரக்கூடிய மகிழ்ச்சி, சூழல்களால் வரக்கூடிய. ஹாப்பி பர்த்டே சொல்லுவாங்க, ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரின்னு சொல்லுவாங்க. ஹாப்பினா சூழல்களால்
இப்ப இந்த கேள்வி மானுட சேவையா இல்ல இறை வழிபாடா? இதுதான் இன்னைக்கு கேள்வி. நம்ம காலையில வாசித்த மாதிரி நல்ல சொல்லாத டிஸ்கஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் டீச்சர்ஸ் ட்ரெயினர்லாம் சொல்லுவேன். பிஎட் பாடமா வைக்க வேண்டிய பகுதி அது பைபிள். ஒருத்தவரா அவனுக்கு ஃபுல்லா கதை நியாயம் ஃபுல்லா தெரியும். எப்படியே தேசாங்க மாட்டுவோம். இவர் ஏதாவது நான் டீச்சர் இப்படி வச்சுக்கேன், நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், இவர் என்ன சொல்வாரு, எப்படியோ நியாயப்பிரமாணத்துக்கு விரோதம் என்ன சொல்வாரு, இவரை மாட்டி வச்சுக்கலாம். அதான் அவருடைய பிளான். அவருக்கு நம்ம சொன்னாரு, நீ தான் நியாயப்பிரமாணத்தை படிச்சுக்கிட்டேப்பா, அதுல என்ன போட்டுருக்கு ஒன்னு அவன் சொன்னா, அதுல இந்த மாதிரி உடைப்ப பிறகு நேசிக்கும் நீ செய். இப்போ திருப்பி நான் பண்றான் பிறன்னா யாரு நம்ம மாட்டி கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளும் பதில் தெரியாம தேர்ச்சி கேள்வி அவர் மாட்டி விடுறதுனால கேள்வி எனக்கு பிறன்னா யாரு அப்படின்னு ஜீசஸ் ஒரு கதை சொல்றாங்க. அந்த கதை தான் நல்லா சொல்றாங்க. முதல்ல மூணாவது வந்தாங்க நல்ல சமாதி தன்னுடைய நேரத்தை கொடுத்தான், தன்னுடைய பொருளை கொடுத்தான், திரும்பி வருவேன் என்று சொன்னான். எவ்வளவு தொடர்ந்த அவருடைய வளர்ச்சியை குறித்து பேசினா இவங்க கதையை சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்கிறாரு, உனக்கு இதுல அவருக்கு பிறன் யார்? இவன் முதல்ல கேட்டான், எனக்கு பிறன் யாரும் கேட்டான். பேசிட்டு அவங்க என்ன கேட்கிறாரு, இந்த கதையை சொல்லி இப்ப சொல்லு நீ யாரு? அப்ப இவன் சொல்றான், அப்ப நீ அதே மாதிரி செய். நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட், நான் சப்ஜெக்ட், எனக்கு ஆப்ஜெக்ட் யாரு கேட்டோம். எஸ் அவங்க மாறிட்டார். அப்படியே இதான் ஆப்ஜெக்ட், நீ சப்ஜெக்டா போயிரு. இதான் ஜீசஸ். எவ்வளவு அழகான பதில். இவன் யாரும் கேட்டான், அவர் யாரும் பதில் சொல்ல, நீ சொல்லி யாரு? அப்ப அவனே சொன்னா இவன் தான். அவன் சொல்ல வச்சாரா? சொல்ல வச்சுட்டு நீ போய் அது மாதிரி. இப்ப இதான் இந்த பகுதி. இந்த பகுதியை இந்த தீர்ப்பு வைக்கிறோம்னு சொன்னா மகிழ்ச்சி. இறை வழிபாடு இல்லைன்னா மானுட இயேசு இந்த உலகத்துக்கு சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு வரல, மற்ற காரியங்களுக்கு வரல. ஆனா மானுட சேவைக்காக இருந்தார். அன்னைக்கு இருந்த எல்லாரும் என்ன நினைச்சா, இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய கட்சி ஆரம்பிக்க போறாரு, அவர் நம்ம எதிராக வந்தாரு. இயேசு கிறிஸ்து பிறந்ததுல இருந்து ஏற்கனவே ஒரே கேள்விதான் அவர் தொடுத்துச்சு. என்ன கேள்வி? நீ ராஜா. பிறந்தோட யூதருக்கு ராஜா எங்க பிறந்தீங்க? பிலாத்து என்ன கேட்டான், நீ யூதருக்கு ராஜா. எப்படியாவது நம்ம ஆப்போசிட் பார்ட்டி எதிர்கட்சி வந்துட போறாங்கன்னா எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த சொல்லல, அவர் சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ணவோ சாக்கிரமங்களை சொல்லுகிற சடங்குகளை சொல்லி தரவோ வரவில்லை. அவருடைய நோக்கம் இந்த மனிதனுக்கு கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்கிறது. அப்போ இங்க ஒரு கேள்வி, சார் இறை வழிபாடுனா என்ன? எல்லாரும் இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க ஞானஸ்நானத்துக்கு குழந்தை கூட்டம் வருது, கன்ஃபர்மேஷன் வருது, கல்யாணத்துக்கு வருது, சாவு, இதெல்லாம் இறை வழிபாடு. அப்ப இதெல்லாம் வராம நீங்க மானுட சேவை செஞ்ச முடியுமா? எல்லாம் சாதாரணமா வேலை செய்த பணம் கொடுக்குற அரசியல்வாதிகள் மனிதர்களுக்கும் சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷம் நிலையான சந்தோஷம் அல்ல. ஆனால் கிறிஸ்தவர்கள் செய்கிற மற்றவங்க காரியெல்லாம் செய்த உதவிக்கலாம் ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு காரணம் இருக்கு. ஏன் இப்போ ஸ்டாலின் நிறைய இலவசம் கொடுக்குறாரு, எடப்பாடி நிறைய இலவசம் கொடுக்குறாருன்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடணும் இல்லையா? ஒரு பெரிய நிறுவனம் அவர் பிரபலத்துக்கு இலவசமா கொடுக்கணும்னா பிரபலத்துக்கு. ஆனா கிறிஸ்தவ செய்கிற உதவி பிரபலத்துக்கு இல்ல, இதன் மூலம் நான் அனுபவிச்சாங்க நீயும். எனக்கு ஏசாமி தெரியும், உனக்கு ஏசாமி தெரியும். அவர் என்ன நேசிச்சாரு, நீ அவர் நேசிக்கணும். என்னுடைய மானுட சேவை என்பது எதை அடிப்படையாக கொண்டது? இறை வழிபாட்டை அடிப்படையாக கொண்டது. சரி, இப்ப உங்களுக்கு அப்ப நம்ம மானுட சேவை செய்யணும்னா அது பேஸ் பப்ளிசிட்டி இல்ல, இன்கம் இல்ல, பாப்புலாரிட்டி இல்ல, பேஸ் கிறிஸ்டியன் லவ். அதனாலதான் நம்ம என்ன செய்யறோம்? மானுட சேவை செய்யறோம். ஆனா இந்த இறை வழிபாடே இல்லாமல் வெறும் மானுட சேவை செய்ய முடியுமா? இறை வழிபாடோடு செய்கிற மானுட சேவை தான் மகிழ்ச்சியை தருமே தவிர வெறும் மானுட சேவை விளம்பரத்தை மட்டும்தான் தரும். நம்ம எல்லாரும் இப்போ சொன்னாங்கல்ல, அப்படி ஆமைக்கால சில எல்லா ஃபேமிலியும் டயட் சொன்னா என்னை சிதம்பரத்தில் கேட்டாங்க, திருச்சியில் கேட்டாங்க, ஸ்ரீரங்கத்தில் கேட்டாங்க, சிங்கம் எல்லாம் கேட்டாங்க. சும்மா சொல்லுங்க, நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எல்லாம் கேட்டுட்டு போயிட்டோம், நம்ம மட்டும் கேட்டுட்டு மாட்டிக்கிட்டு அப்படின்னு டைலாக் சொல்லுவாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த மானுட சேவைகள் எல்லாம் இவைகளெல்லாம் விளம்பரங்களுக்காக செய்யப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்தவ சமுதாயத்தில் இறை வழிபாடு செய்வதற்கு என்பது மகிழ்ச்சிக்காக அல்ல, என்னுடைய பாவ விமோசனத்துக்காக இறை வழிபாடு செய்கிறேன். நான் பாவ விமோசனம்
அது இல்லாம இறை வழிபாடு செஞ்சா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கலாம், கடவுளுக்கு மகிழ்ச்சியாக இருக்காங்க. கடவுளை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீ பெற்றுக்கொண்ட அன்பை கொண்டு போய் தெருவிலே கொடுக்க வேண்டும். அது அவசியம். கிறிஸ்தவ சிலபஸ் என்பதே மூணுதான. கற்றுக் கொடுக்கிற பருவம், பின்பற்றுகிற பருவம், பிரதிபலிக்கிற பருவம். கற்றுக் கொடுக்கிற பருவம் சண்டே ஸ்கூல், பின்பற்றுகிற பருவம் யூத், பிரதிபலிக்கிற பருவம் இந்த லெவல். கற்றுக்கொள்ளாததால் பின்பற்ற முடியாது, பின்பற்றாததால் பிரதிபலிக்க முடியாது, பிரதிபலிக்க முடியாததால் பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. நீங்கள் இறை வழிபாட்டோடு மானிட சேவை செய்யுங்கள். வெறும் மானிட சேவை மகிழ்ச்சி தரும். இறை வழிபாடு கூடிய மானிட சேவை உங்கள் கிறிஸ்தவ வாழ்த்தை அர்த்தப்படுத்தும். நன்றி, வணக்கம். நான் 5 நிமிஷத்துல முடிஞ்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அருமையானவர்களே, இவ்வளவு நேரம் பட்டிமன்றத்தின் வழியாக நிறைய தகவல்களை நாம் தெரிந்து கொண்டோம். சிறப்பான முறையில் இந்த பட்டிமன்றத்தின் நடுவராக இருந்து காலையில் நமக்கு ஆண்டோடைய செய்தியை பகிர்ந்து இப்பொழுது பட்டிமன்றத்தையும் நடத்தி கொடுப்பதில் சோர்ந்து போகாமல் நம்மை உற்சாகப்படுத்தி ஆண்டவருடைய தெளிவான சிந்தையை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருந்து நமக்கு நடத்துகின்ற அருமையான ஒரு அருட்பிரகாசம் ஐயா அவர்களை நம் அனைவரின் சார்பில் அன்போடு கரங்களை தட்டி வரவேற்போம். முதலாவதாக அவர்களுக்கு 1000 அவர்கள் ஷால் அறிவிப்பார்கள். செயலர் நீங்க இருக்க பேச்சாளர் செயலர் பரிசுமை வழங்குவார். அம்மா சுனிதா அவர்களும் உடன் நின்று இந்த பரிசினை வாங்கிக் கொள்ளவும். பழத்தட்டை கொடுப்பார்கள். 1000 தான் அவங்களுக்கும் 1000